அஸ்ஸலாமு அலைக்கும். மிஷன் லங்காவால நடக்க போற இந்த ப்ரோகிராம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையிலுள்ள சிரேஷ்ட உளவரத் துணையாளர்களான கவுன்சிலர்கள் அதாவது அவர்களைக் கொண்டு 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷன் லங்கா புரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம் சுமார் 5 வருடங்களாக தனது சேவையை மக்கள் மத்தியில் பல கோணங்களில் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக நாங்கள் மாதா மாதம் ஃப்ரீயாக அதாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் பல நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் சென்ற மாதம் கூட நாங்கள் ஒரு விசேட மருத்துவ ஆலோசனை ஒன்றையும் நாங்கள் வியோஜி ஒருவரை கொண்டு வழங்கியிருந்தோம். அதன் வரிசையில் இந்த முறை இந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஆரம்பமாக இன்றைய ப்ரோக்ராம் நடைபெற இருக்கிறது. இதில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களுடைய மாதா நடக்கவிருக்கின்ற இப்படியான ப்ரோக்ராம்ஸ் அதாவது இந்த COVID-19 பிரச்சனையால் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் எங்கள் போன்ற பெண்கள் அதே மாதிரி பிள்ளைகள் மற்றும் அனைவரும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிற நாங்க இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று நாங்கள் பெரும்பாலான நேரங்களில் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதற்கு நாங்க சில வேளைகளை எந்த இடத்தை போய் நாடுறது, எங்க போய் நாங்க ஆலோசனை கேட்கிறது, எங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று பல கோணங்களில் அதாவது செய்வதறியாது நாங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில எங்களுக்கு வீடு வீடாக சென்று
அதற்கான தீர்வுகளை வழங்க முடியாது என்ற காரணத்தினால நாங்கள் எங்களுடைய விஷன் லங்கா கவுன்சிலர்ஸ் ஃபோரம் மூலமாக ஒரு சிறு முயற்சியாக இப்படியான ப்ரோக்ராம்ஸ் மூலம் எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்ற நல்லெண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த மாதாந்த விசேட கருத்தரங்குகளை அதாவது வெபினார்ஸை நாங்கள் ஆன்லைன் மூலம் அதாவது ஜூமின் மூலம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்கள் குழுமங்களில் எங்கள வாட்ஸ்அப் குரூப்களில் இணைந்திருக்கின்ற நீங்கள் தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடன் இணைந்திருந்தால் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இதே மாதிரி உங்களுக்கான அதாவது உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உங்களுடைய மன ஆறுதல்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நிறைய உங்களுக்கு பிரயோசனமான பல நிகழ்வுகள் இதில் இடம்பெறும் என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு அறிய தருகிறேன். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் யோசித்த ஒரு விடயம்தான் இந்த பிள்ளைகளுடைய எடுகேஷன் அதாவது கல்வியில் ஏற்படக்கூடிய பின்தங்கிய நிலை. அதாவது எங்கள் சமூகத்தில் நாங்கள் அதிகமாக காணக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த கல்வியில் பின்தங்கிய ஒரு நிலைப்பாடு. அத மற்ற சமூகங்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு எங்களோட சமூகம் இன்னும் முன்னுக்கு வரல. அப்ப அதுக்கான நிறைய ரீசன்ஸ் நிறைய அதாவது அதாவது அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில இன ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில நாங்க எங்களோட சமூகம் எங்களோட நாட்டுல நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சியாக அதாவது நாங்க பேரண்ட்ஸ்ட கேட்டா கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்க பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள தெரியா, அதாவது அவங்களோட மெமரி லாஸ்ட், அதாவது அவங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிற அப்படியான நிறைய பிரச்சனைகள் எங்களிடமும் எடுத்துக்கொண்டு வராங்க நிறைய பேரண்ட்ஸ். சோ நாங்க யோசிச்சோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்படியான ஒரு ப்ரோக்ராம நாங்க செஞ்சு எங்களால உங்களுக்கு ஒரு அத 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 குழந்தைகள் எப்படி வழி நடாத்துவது, கல்வித்துறையில அவங்களை எப்படி நாங்க அவங்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவது, அது சம்பந்தமான ஒரு விசேட நிகழ்ச்சியை நாங்க இப்ப உங்களுக்கு தர இருக்கிறோம். இதற்காக எங்களுடைய விஷன் லங்காவின் தற்போதைய ஜெனரல் செக்ரட்டரி அது பிரபல அது உளவள துணையாளரும் மற்றும் பல புத்தகங்கள் இந்த துறையில் நிறைய அனுபவமும் நிறைந்த பல புத்தகங்களுக்கு வெளியீட்டு சொந்தக்காரரான மிஸ்டர் MH வஹாப் அவர்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராமை செய்யுமாறு நான் அழைக்கின்றேன். அதோடு உங்களுக்கு இன்ஷா ஞாபகப்படுத்திக் கொள்றேன், கடைசியாக ஒரு ½ அரை மணித்தியாலங்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் அதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வஹாப் சார். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய இந்த மாதாந்தம் நடைபெறக்கூடிய விசேட வழிகாட்டல் உளவளத்துணை தொடர்பான விசேட வழிகாட்டல் நிகழ்ச்சியில இன்றைக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் 100க்கும் அதிகமானவர்கள் பெற்றோர்கள் எங்களுடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்திலே நாங்கள் ஆசிரியர்களையும் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட் புதிதாக உளவளத்துணை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இப்படி போன்றவர்களை அவர்களுக்கான ப்ரோக்ராம் நாங்கள் சொல்லியிருந்தோம். நான் நினைக்கிறேன் அப்படியானவர்களும் இதில் கலந்து கொண்டிருப்பார்கள். எனவே பெற்றோர்கள் அதே போன்ற ஆசிரியர்கள் உளவளத்துணை மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் சுவனத்தின் சுபசோபனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையாக இந்த காலகட்டத்திலே பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மாணவர்கள் அவர்களுடைய ஞாபகத்தை அதிகரித்துக் கொள்வது, அதே போன்று மாணவர்களை பிள்ளைகளை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்வது என்பது தொடர்பாக இந்த நிகழ்வு உளவளத்துணை வழிகாட்டல் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்பதை ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, உளவளத்துணை மாணவர்களே, முக்கியமாக நாங்கள் இந்த உளவளத்துணை வழிகாட்டல் நிகழ்ச்சியிலே கவனிக்க வேண்டிய விடயம், பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கின்றார்கள், அவர்களுடைய கற்றல் பாணி எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு சுருக்க அறிமுகத்தையும், அந்த கற்றல் பாணியின் ஊடாக அவர்களுடைய ஞாபகத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பது தொடர்பாகவும் சுருக்கமாகவும் மிக முக்கியமான அடிப்படையான அம்சங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இந்த பாடம், இந்த நிகழ்ச்சி அல்லது இதற்கு தேவையான நேரம் சுமார் 6 மணித்தியாலங்கள் என்றாலும் அல்லது அதை விட கூட என்றாலும்
குறிப்பிட்ட இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் நான் ஒரு சில விடயங்களை அடிப்படையான விடயங்களை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறித்த அந்த காலப்பகுதிக்குள் உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகளை வினாக்களை தொடுப்பதன் ஊடாக மேலதிகமான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்ப அந்த வகையில தான் நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக மாணவர்கள் இலங்கையில் அதிகமான பாடசாலைகளிலே அதிகமான இடங்களிலே நான் சந்தித்த அநேகமான மாணவர்கள் பெரும்பாலும் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஞாபக மறதி என்ற ஒரு விடயம். படிச்சா ஞாபகம் நிக்குதில்லை என்ற ஒரு விஷயத்தை பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில தான் இந்த ஞாபகம் ஏற்படக்கூடிய அளவு அவர்கள் ஞாபகத்தில வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில எப்படி படிக்கலாம், அந்த ஞாபகத்தை அதிகரிப்பதற்கு என்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்வதன் நோக்கமாகத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாங்க பார்க்கிற நேரம் பொதுவாக மாணவர்களை நாங்க 8 வகையான, அதாவது மாணவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் நாங்க சொல்லுவோம், அவர்களுடைய நுண்ணறிவுங்கிறது, அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நாங்க அதுக்கு சொல்லுவோம், பன்முக நுண்ணறிவு என்று அதுக்கு நாங்கள் சொல்லலாம். அப்படி 8 வகையான நுண்ணறிவுகள் காணப்படுகின்றன. 9 வகையான நுண்ணறிவுகள் சொல்லப்பட்டாலும் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆன்மீக நுண்ணறிவு என்ற விடயத்தை இங்கு சொல்லப்படவில்லை. அது ஒரு ஆரம்ப நிலையிலேயே இதை அறிமுகப்படுத்தியவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள். அந்த வகையில நாங்கள் பார்க்கிற நேரம் கார்ட்னர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். 8 வகையான இன்டெலிஜென்ஸ் பொதுவாக நாங்கள் மாணவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கின்ற நேரம் ஒன்று விஷுவல் வேர்பல் அல்லது லிங்குவிஸ்டிக் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். வாய்மொழி மூலம் படிக்கக்கூடியவர்கள் அல்லது வாய்மொழி மூலமான அந்த நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அல்லது லிங்குவிஸ்டிக் மொழி ரீதியான நுண்ணறிவு என்று நாங்கள் சொல்லுவோம். லொஜிக்கல் அல்லது மேத்தமெட்டிக்கல் நாங்கள் சொல்லுவோம், அதாவது தர்க்கித்தல் அல்லது கணிதம் சார் நுண்ணறிவு என்று. அடுத்தது நெச்சுரலிஸ்ட் என்று நாங்கள் சொல்லுவோம், இயற்கை சார்ந்த நுண்ணறிவு என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல பொடிலி அல்லது கினெஸ்தட்டிக் நாங்கள் சொல்லுவோம், உடலியல் ரீதியான அல்லது செய்கை மூலமாக டெக்டைல் நாங்கள் சொல்லுவோம், அந்த நுண்ணறிவு உடையவர்கள். மியூசிக் என்று நாங்கள் சொல்லக்கூடிய, அதாவது இசை சார்ந்த அந்த நுண்ணறிவு உடையவர்கள் இருப்பார்கள். அதே போல இன்டர்பர்சனல் அல்லது சோசியல் நாங்கள் சொல்லுவோம், அதாவது இன்டர்பர்சனல் ஆளிடை தொடர்பு அதை மேற்கொள்வதன் ஊடாக அல்லது அந்த விடயங்களிலே நுண்ணறிவு உடையவர்கள். இன்ட்ராபர்சனல் நாங்கள் சொல்லுவோம், தனக்குத்தானே தனக்குள் சில விடயங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அப்படியான நுண்ணறிவு உடையவர்கள். அடுத்தது விஷுவல் அல்லது ஸ்பாஷியல் நாங்கள் சொல்லுவோம், இடம் சார்ந்த அல்லது புலக்காட்சி சார்ந்த நுண்ணறிவு உடையவர்கள் என்று. இப்படி 8 வகையான நுண்ணறிவுடைய மாணவர்கள் எங்களுக்கு முன்னாலே இருப்பாங்க. ஒரு வீட்டில் இருப்பதாக இருந்தால் இந்த 8ல ஏதாவது ஒன்றில் அவர்கள் புலமை பெற்றிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு நுண்ணறிவை பெற்றிருப்பார்கள். யாரும் மக்கு அல்ல, அதாவது மாணவர்களை நாங்கள் பார்த்து மக்கு என்று சொல்ல முடியாது, அல்லது அறிவில்லாதவர்கள் அல்லது கெட்டித்தனம் இல்லாதவர்கள் அப்படி என்று நாங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை சொல்லிவிட முடியாது. இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுகளில் ஏதாவது ஒன்று அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற, அவர்களை மோட்டிவேட் பண்ணுகின்ற, அவர்களை அந்த நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக பெற்றோரும் மற்றோரும் ஆசிரியர்களும் உளவள துணையாளர்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த இடத்திலே இந்த 8 வகையான நுண்ணறிவு சார்ந்து அவர்களுடைய லேர்னிங் ஸ்டைலும் ஒரு 7 வகையான ஸ்டைல் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்திலே அந்த 7 வகையான ஸ்டைலையும் நாங்கள் சொல்வதற்கு டைம் போதாது. அதே போலதான் இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸ் 8 வகையான நுண்ணறிவுக்கும் ஒவ்வொரு நுண்ணறிவு சார்ந்த தொழில்துறையும் நீக்குது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், இந்த வேர்பல் என்று சொல்லக்கூடியவர்கள், லிங்குவிஸ்டிக் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒரு லோயராக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதிகமாக டிபேட் அந்த மாதிரியான போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இப்படியான இருப்பாங்க. அதே போலதான் நாங்க பார்க்கிறோம், இந்த மேத்தமெட்டிக் என்று சொல்லக்கூடியவர்கள் பொறியியலாளர்களாக அப்படி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். விஷுவலுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் ஆய்வாளர்களாக வருவாங்க. நெச்சுரலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இயற்கை விஞ்ஞானிகளாக வரக்கூடிய சந்தர்ப்பம். இன்டர்பர்சனல் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு கவுன்சிலராக, அதே போன்று மக்களோடு சேர்ந்து சமூக பணியில் ஈடுபடக்கூடிய இப்படியானாக்களாக வருவாங்க. வேர்பல் என்று சொன்ன நேரம் ஏற்கனவே லிங்குவிஸ்டிக் அல்லது வேர்பல் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப எங்களோட பிள்ளைகள் இதுல எதுல ஸ்மார்ட், நெச்சுரல்லையா அல்லது மியூசிக்லயா அல்லது
கினெஸ்தட்டிக் நாங்க எதையும் ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செயற்பாட்டு ரீதியாக படிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மொழிலி கினெஸ்தட்டிக் நாங்க சொல்லக்கூடியவர்கள். அப்ப எங்கட பிள்ளைகள் அல்லது ஒரு ஆசிரியராக இருந்தால் ஒரு வகுப்பறையில் இருக்கின்ற 35 மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் இதுல எந்தெந்த வகையான இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு கொண்டவர்கள் என்பதை தெரிந்து அவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டுகின்ற நேரம், அவர்களுக்கு அதாவது கற்பிக்கின்ற நேரம், வீடுகளிலே அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம், அல்லது எங்களிடம் வரக்கூடிய ஒரு மாணவனை, இந்த பிரச்சனைகளோடு வரக்கூடிய ஒரு மாணவனை அல்லது பிரச்சனைகளுடன் கூடிய ஒரு மாணவனை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய பெற்றோர்களை நாங்கள் இந்த கல்வி சார்ந்து இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே ஆசிரியர்களும் கவுன்சிலர்ஸும் அதே போல பெற்றோரும் இந்த விடயத்தில் தெரிந்திருப்பதன் ஊடாக எதிர்காலங்களிலே எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் வழிகாட்ட முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 8 வகையான நுண்ணறிவும் அதை எவ்வாறு அவர்கள் படித்துக் கொள்வார்கள், அவர்களுடைய தொழில்துறை என்ன என்பது அல்ல இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். சுருக்கமாக 3 வகையான கற்றல் வழிமுறைகளை கூறலாம் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைக்கின்றோம். உதாரணமாக இந்த 8 இன்டெலிஜென்ஸ் உடையவர்களும் இப்படி படிப்பார்கள். லேர்னிங் ஸ்டைல்ஸ், அவர்களுடைய கற்றல் பாணி இப்படி இருக்கு. வேர்பல் மூலம் படிக்கக்கூடியவர்கள், ஸ்பீச் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேர்ட் ஸ்மார்ட் நாங்கள் சொல்லுவோம். சொற்களில் அதாவது புதிய புதிய சொற்கள், அதாவது ஒரு விடயத்தை சொல்வதற்கு வித்தியாசமான சொற்களை இப்படி பயன்படுத்தக்கூடிய அப்படியானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல ஓரல் மூலம் என்று சொன்னால் அவர்கள் நிறைய சவுண்ட், அதாவது ஒலிகளை உள்வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மியூசிக் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். விசுவல் என்று சொல்லுகிற இமேஜஸ், படங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல அவர்கள் நிறைய கலர்களை பயன்படுத்துவார்கள். லொஜிக்கல் ரீதியாக படிக்கக்கூடியவர்கள், ரீசன் அதாவது காரண காரிய அடிப்படையில கதைக்கக்கூடியவர்களாக அல்லது ஒரு விடயத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோசியல் என்று சொல்லுகின்ற நேரம் குரூப்பாக சேர்ந்து படிக்கிறது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போலதான் பிசிக்கல் என்று சொல்ற நேரம் தன்னுடைய உடல், கை, அதே போல தொடுகை இதன் மூலமாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது இவர்கள் பிசிக்கல் மூலம் படிக்கக்கூடியவர்கள் என்றால் அது மாதிரி படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். பல வகையான லேர்னிங் ஸ்டைல்கள் அவர்களுக்கு இருக்கு. இதை நாங்கள் விரிவாக இந்த இடத்துல நாங்கள் சொல்வதை விட ஒட்டு மொத்தமாக இவை அனைத்தையும் சேர்த்து 3 வகையாக அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸ், அவர்கள் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸுக்கும் வித்தியாசமான கற்றல் பாணிகள் இருந்தாலும் பொதுவாக ஒட்டுமொத்தமாக மாணவர்களை 3 வகையான கற்றல் பாணியுடையவர்கள், லேர்னிங் ஸ்டைல் கொண்டவர்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். அதிலே தான் நாங்கள் முதலாவது பார்க்கிறோம் விஷுவல் லேர்னர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதாவது கண்களால பார்த்து அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் அதை சொல்ல முடியும். அப்படி சொல்வதென்றால் பொருட்களையும் விடயங்களையும் தங்களுடைய கண்களால காண்பதன் மூலம் இவர்கள் அதிகமாக கற்றுக்கொள்வாங்க. உதாரணமாக சொல்றதா இருந்தால், குருதி சுற்றோட்ட தொகுதிய ஒரு ஆசிரியர் ஒரு மணித்தியாலம் வாயால விளங்கப்படுத்துறதை விட ஒரு 10 நிமிடம் அந்த குருதி சுற்றோட்ட தொகுதியை காண்பித்து அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள் என்றால் அந்த மாணவர்கள் ஒரு 10 நிமிஷத்துல அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப அதாவது பொருட்கள காட்சிகள் மூலமாக அவர்கள் காண்பதின் ஊடாக படிக்கக்கூடியவர்களாக இத்தகைய மாணவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். ஆடிட்டோரி லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் காதால செவிமடுப்பதின் ஊடாக அவர்கள் தகவல்களை உள்வாங்கி அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போலதான் கினெஸ்தட்டிக் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி என்றால், இத்தகைய மாணவர்கள் வந்துட்டு இயற்கையில் எதையும் செய்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செய்தல், தொட்டு உணர்தல், இப்படி இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. நினைக்கிறேன் இந்த 3 விடயத்திலும் கினெஸ்தட்டிக் என்கிறவர்கள் மிகவும் அரிதானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கணும். இப்ப இந்த வரைபடத்தில் எங்களுக்கு பார்க்கலும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை 3 வகையாக நாங்க பார்க்கலாம். ஒன்று நாங்க ஏற்கனவே சொன்னது போல விசுவல், ஆடிட்டரி, கினெஸ்தட்டிக். ஆடிட்டரி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆடிட்டரிங்கிறது காதால செவிமடுப்பதினூடாக, ஒலிகளை செவிமடுப்பதினூடாக அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க என்றால், அதாவது ஆசிரியர் விளங்கப்படுத்துறத காதால கேட்பதினூடாக அல்லது ஒரு படிக்கிற ஒரு விஷயத்த ஒரு ரெக்கார்டர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்பி கேட்பதினூடாக, அதே போல நிறைய சொற்களை இவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக, சத்தம் போட்டு வாசிக்கக்கூடியவர்களாக, அடுத்தாக்கள் கதைக்கிறது கேட்பதினூடாக அவங்க ஆடிட்டோரி, அவங்க செவிப்புலன் மூலமாக நிறைய தகவல்களை உள்வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களோட பிள்ளைகள் அல்லது உங்களுடைய இருக்கிற மாணவர்கள்
அல்லது உங்களிடம் கவுன்சிலிங் உதவி வந்திருக்கின்ற மாணவர் இந்த விஷுவல் அல்லது ஆடிட்டோரி அல்லது கினெஸ்தட்டிக்ல எதுல இவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு டெஸ்டிங் எல்லாம் நீக்குது. உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஆடிட்டோரி என்கிற செவிப்புலன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு நாங்க சில உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படி என்றால் இவங்க எப்படி இருப்பாங்க அம்சம் என்றால் வகுப்பறையில அடிக்கடி அதிகமாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் டோக் த்ரூ, அதாவது அடிக்கடி கதைக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி என்றால் ஒலி வடிவில் காணப்படுகின்ற நூல்கள், ஆடியோ புக் என்று நாங்க சொல்றோம், விரிவுரைகள், வாய்மொழி மூலமான ஒரு விடயத்தை முன்வைக்கிறது, ஓரல் பிரசன்டேஷன், இது மாதிரியான விடயங்கள் அதிகமாக அவங்க விரும்பி படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு தகவலை அதை செவி மூலமாக கேட்கும் வரை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உதாரணமாக படங்கள் அங்க இங்க எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து விளங்குறத விட அவங்களுக்கு நாங்க சொன்னாதான் விளங்கும். உனக்கு பார்த்தா விளங்குறலையா, இது உனக்கு நினைக்கிறதுல கண்ணுக்கு தெரியாதுன்னு கேட்டுண்டால் ஆடிட்டோரி மூலமாக, அதாவது செவிப்புலன் மூலமாக, கேள்வி புலன் மூலமாக அவங்க படிக்கிறார்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நினைக்கிறதுல உனக்கு பார்க்க தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியாது ஒண்ணு. அதாவது செவிப்புலன் மூலமாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் வரைக்கும் அல்லது ஒரு ஆள் கதைக்கிறத கேட்கும் வரைக்கும் எந்த ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சத்தமிட்டு வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமாக இவங்களுக்கு அது பிரயோஜனமாയിരിக்கும். எழுதப்பட்டுள்ள ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வாய்வழி மூலமாக கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்து பின்பற்றுவதை விட அதே மாதிரி சிறந்த முறையில மனநம் விடக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதிகமான பேர்களை ஞாபகத்துல வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடந்த கால உரையாடல்கள், சம்பாஷணைகள் போன்றவற்றை நம்ப முடியாத அளவுக்கு ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இசை மற்றும் பாடல் வரிகள் வந்துட்டு அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும். அப்ப எந்த நேரம் அவங்களை பார்த்து கணக்கு பாட்டு ஞாபகம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி இசை அந்த மாதிரியான விடயங்களை ஞாபகத்துல வச்சுப்பாங்க. அதே மாதிரி கலந்துரையாடல்கள், விவாதங்கள், அடுத்தவர்களுடன் பேசுதல் போன்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஏதாவது ஒன்று எடுத்து ஆர்கியூமெண்ட் பண்றது கடும் இன்ட்ரெஸ்ட் ஆகி இருக்கு. அதே மாதிரி எழுதப்பட்டுள்ள விடயங்களை வாய்மொழி மூலமாக முன்வைக்க விரும்புவாங்க. எழுதிக்கிற ஒரு விஷயத்த வாய்மொழி மூலமாக சொல்றதுக்கு விரும்புவாங்க. இந்த வரைபடங்கள், உருவப்படங்கள், பாய்ச்சற்கோட்டு படங்கள் அல்லது வரைவுகள் போன்றவற்றை தாமாகவே விளங்கிக் கொள்ள கஷ்டமாகி இவங்களுக்கு. புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரைபடமாக இருக்கலாம், அல்லது ஒரு பாய்ச்சக்கோட்டு படமாக இருக்கலாம், ஃப்ளோ சார்ட் நாங்க சொல்லுவோம், அல்லது நாங்க வேற உருவப்படங்களாக இருக்கலாம். இதை கொஞ்சம் விளங்குறதுக்கு கஷ்டமாகி யாராவது இதை விளங்கப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். எப்படி இருப்பாங்க. தாய்மொழி அல்லாத மொழிகள்ல சிறந்த பரிச்சயம் இவங்களுக்கு இருக்கும். குழுவாக படிக்கிறதுல இவங்க நிறைய பயன்படுவாங்க. அதே மாதிரி என்னென்றால் பேசுற நேரம் உச்சரிப்பு மிச்சம் தெளிவாக இருக்கும். நீண்ட நேரத்துக்கு பேசாம இருக்கிறங்கிறது கடும் கஷ்டம். அப்ப வகுப்பறையில இருக்கிற நேரம் பேசாம அப்படி ஈக்கணும் அப்படின்னா அது கடும் கஷ்டமாயிருக்கும். வீட்டுல பேசாம இருக்கிறதுனா கஷ்டமாயிருக்கும். அப்ப இப்படி என்னென்றால் எங்களுக்கு இந்த ஆடிட்டோரி லேர்னர்ஸ் சொல்லி இவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி மகிம். அப்ப இவங்க படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னால் வீட்டுல பெற்றோர் என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தால் கட்டாயமாக இவங்க ஒரு ஆள் வாசிக்கிறத கேட்கக்கூடியதாக இருக்கணும். அல்லது இவங்க வாசிக்கிறத கேட்கறதுக்கு வீட்டுல யாராவது இருக்கணும். உமா, வாப்பா அல்லது தங்கச்சி, தாத்தா மாதிரி யாரும் இவங்க சத்தம் போட்டு வாசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். அல்லது இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு இன்னொருத்தர் வாசிக்கிறதுக்கு அங்க ரெடியாக இருக்கணும். உமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், பாப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், இப்படி இருக்கலாம். அல்லது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து இவரை சத்தம் போட்டு வாசிக்க சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை திரும்பி இவர் என்ன செய்யலாம் என்றால் இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்கறதுக்கு வைக்கலாம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், நேரத்தை கருத்துல கொண்டு. அதே மாதிரி என்னன்னு சொன்னால் கேள்விகளை கேட்டு அதே மாதிரி சத்தமாக கேள்விகளை கேட்டு அதுக்கு விட சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அதே போல குறிப்புகளையும் அறிவுறுத்தல்களையும் ஒளிப்பதிவு செய்து கொள்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி டிஸ்கஷன், கலந்துரையாடல்கள் மூலமாக ஒரு ஆள் 2 பேரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்க கேட்டுக்கு இருந்தா போதும். அவங்க நோட்ஸ் எல்லாம் பார்க்கவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. குரூப்பாக படிக்கிற நேரம் 2 பேரும் டிஸ்கஷன் பண்றது கேட்டுக்கு இருந்தாலே இவங்களுக்கு பாடம் வந்துடும். அந்த எங்களுக்கு தெரியும் கடைசி கட்டங்கள்ல படிப்பாங்க, குரூப்பாக படிப்பாங்க. இவங்க சில கணக்கும் இல்லாம அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கேட்டுக்கொண்டிருந்த என்ன செய்வாங்களோ இவங்களுக்கு நிறைய ஞாபகம் வரும். அதாவது நாங்க சொல்றோம் என்னென்னால் ஒரு வீட்டுல சத்தம் போட்டு வாசிக்கிறதால பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டு சத்தம் போட்டு வாசிட்டால் சரியாக இந்த பாஸ் பண்ணல இப்படியான ஜோக்குகளும் சொல்லப்படுறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இருந்தால் செவிமடுத்தலுக்கு தடையாக அமைகிற காரணங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு செவி கேட்கறதுக்கு டிஸ்டர்ப் ஆக வேற எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அப்படின்னா வீட்டுல சத்தமா டிவி போடுறது, வீட்டுல எங்கால உள்ள ரூம்ல படிக்கிறது, அங்கால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கிறது, இல்லாட்டி சத்தமாக கதைக்கிறது, அவங்களோட அப்ப இவங்களுக்கு அந்த காதால கேட்கிறங்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிற எந்த ஒரு விஷயமும் பாடசாலையிலேயோ அல்லது படிக்கிற இடங்கள்லயோ இருக்கக்கூடாது
அதே மாதிரி குழுவாக சேர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கிறது நல்ல. அதே போல ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய அம்சங்களை அவங்க பாட்டாக மாற்றி அதை பாடமாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு சொல்லுவோம். இந்த நிமோனிக் சிஸ்டம் சொல்றாங்க, பின்னுக்கு பார்ப்போம். அப்படியானதுன்னா இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. இது ஆடிட்டரி லேர்னர்ஸ் சொல்லி நாங்க இவங்களுக்கு சொல்லுவோம். இந்த விஷுவல் லேர்னர்ஸ் சொல்லி சொல்ற நேரம் காட்சி அல்லது பார்த்தல் மூலம் இவங்க படிக்கிறார்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்க, நிறைய விடயங்கள்ல எங்களுக்கு தெரியும். வரைபடங்கள், அதே மாதிரி கிராஃப், அதே மாதிரி ஒரு உதாரணமாக சுற்றோட்ட தொகுதி, காதிர பகுதி, அதே மாதிரி இலைன்ற குறுக்குவெட்டு முகம், அதே மாதிரி கன்ற குறுக்குவெட்டு முகம், இப்படி இந்த மாதிரியான விஞ்ஞானங்கள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு தாவரத்தோடு சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயமாக எந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம். எப்படியான ஒரு விஷயத்தையும் புலத்தாட்சி பெறுதல், அதாவது கண்ணால பார்க்கறதுனூடாக, படத்தை வரைகிறதுனூடாக இவங்க ஆர்வப்படுவாங்க. எழுதப்பட்ட தகவல்கள் அதிகம் நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதாவது வாயால சொல்றதை விட எழுதப்பட்டிருக்கிறதுல இவங்களுக்கு மிச்ச விருப்பமாக இருக்கும். சும்மா குறிப்பாக சொல்றது என்னென்றால் வரைவுகள், வரைபடங்கள், அட்டவணைகள், நிறந்தூட்டப்பட்ட குறிப்புகள், அதாவது ஹைலைட் பண்ணப்பட்ட நோட்ஸ் குறிப்பு, அதே மாதிரி பிளாஷ் கார்டு நாங்க சொல்லுவோம். உதாரணமா பாக்கெட்ல வைக்கக்கூடிய சின்ன சைஸ் கார்டுகள்ல, அதுவும் அந்த குறிப்பு அட்டைகள்னு நாங்க சொல்லுவோம். அப்படியான அட்டைகள்ல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருப்பாங்க. இது என்ன ஏன் சொல்றோம் என்றால், பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல அக்கறை இருக்கிற பெற்றார்கள் நம்மளோட பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கிறதுல ஆர்வமாக நாங்க பார்க்கணும். அப்படி பார்த்து அவங்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஒன்று செய்யலாம், அவங்களோட கதைக்கலாம், அவங்களோட ஆசிரியர்களோட நீங்க கதைக்கலாம். என்ற பிள்ளை என்று நீங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸ் ஒன்று வைக்கிறதாக இருந்தால், ஒருத்தரை ஹையர் பண்றதாக இருந்தால், உங்களோட பிள்ளை எப்படியானவங்க, அப்ப எப்படி நீங்க படிச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிற விடயங்கள் எல்லாம் கலந்துரையாடுவதற்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்படி படிக்கக்கூடியவர்கள், எந்த பாணியில படிக்கக்கூடியவர்கள் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கிறது மிச்சம் பிரயோசனமானது. நீங்களும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிளாஷ் கார்டு வாங்கி கொடுக்கலாம், ஹைலைட்டர் வாங்கி கொடுக்கலாம், வரைபடங்கள் இப்படியான புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரியான அட்டவணைகள் இருக்கிறது, ஒரு கலர்ஃபுல்லான புக்குகளை வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க கலர்ஃபுல்லாக ஆக்கி அவங்களுக்கு படிக்கிறது கஷ்டப்படுறதாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். இதை தெரிஞ்சு கொள்றதுல இப்படி நன்மைகள். அதே மாதிரி இந்த குறிப்பெடுக்க இயலாமல் போகும் அந்த அதாவது படிக்கிற நேரம் ஆடிட்டோரி லேர்னர்ஸ் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இந்த விஷுவல் லேர்னர்ஸ் கட்டாயமாக குறிப்பெடுப்பாங்க. குறிப்பெடுக்கிறதுக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஏமாந்து போய்த்தருமோ என்று சொல்லி அப்படி நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கற்பதற்கு ஒரு அமைதியான இடம் இவங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். என்றால் இவங்க நிறைய இமேஜினேஷன், அதே மாதிரி அமைதியாக இருந்து சிந்தித்து ஒன்றை தொடர்பு படுத்தி, அதே போல அந்த விடயங்களை தொடர்பு படுத்துறது, லிங்க் பண்றது, இந்த மாதிரியான விடயங்களை படிக்கிறதால கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறங்கிறதால இவங்களுக்கு அமைதியான இடம் தேவைப்படும். அடுத்தது ஏலவே தகவல்கள் அச்சிடப்பட்டிருந்தாலும் அதை பார்த்து சொந்தமாக புத்தகத்தில் எவ்வளவுதான் இருந்தாலும் இவங்க குறிப்பெடுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதே போலதான் இவங்களோட உச்சரிப்பு நல்லா இருக்கும், எதையும் விரிவாக விளக்கமாக அறிய வேண்டும் என்று விரும்புவாங்க இவங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தின அமைப்புகள்ல இவங்க வைத்துக்கொள்ள விரும்புவாங்க. ஆசிரியர் பாடி லாங்குவேஜ், முகபாவனை, அதே மாதிரி கட்டாயமாக அவதானிப்பாங்க இவங்க. ஏற்கனவே சொன்னது போல இப்ப ஆடிட்டோரி லேர்னர்ஸை வந்துட்டு செவி மூலமா படிக்கிறார்கள். கிளாஸ் ரூம்ல எங்க வைக்கிற இந்த ஒரு பிரச்சனை நாங்க பார்ப்போம்னா, அவங்க எப்பயும் வகுப்பறையில முன் வைக்கிறோம். இந்த தெரிஞ்சாக்கள்ல பிள்ளைகள் அல்லது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பிள்ளைகள் இவங்களை வகுப்பறையில முன்னுக்கு வைக்கிறது, அல்லது கொஞ்சம் தங்களுக்கு விருப்பமானார்கள் இந்த மாதிரியான பிள்ளைகளை முன்னுக்கு வைக்கிறதுங்கிறது எல்லாம் ஒரு வகையான சிக்கல் வாய்ந்த பிரச்சனைக்குரிய அல்லது பிள்ளைகளை புறக்கணிக்கிற அவங்களோட உரிமையை மறுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப பெற்றோர்களும் கவனமாக இருக்கணும். தன்னோட பிள்ளை எப்படி பாணியில படிக்கக்கூடியார்கள், வகுப்பறையில எங்க உட்கார்றாங்கன்னு சொல்லி ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னால் இந்த பிள்ளை எப்படி படிக்கக்கூடியார்கள், எந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி. அதே போல விஷுவல் லேர்னர்ஸ்ங்கிறார்கள் அவங்க கட்டாயம் முன்னுக்கு தான் இருக்கணும் இல்லை, அவங்க எங்கேயும் இருக்கலாம். ஆனால் அவங்க இந்த பாடி எக்ஸ்பிரஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் இதுகள் எல்லாத்தையும், அல்லது பராலிங்குவல் லாங்குவேஜ் நாங்க சொல்லுவோம், உடல் மொழி கடந்த, அதாவது மொழி கடந்த சில விஷயங்கள் இருக்குது. போடுற உடுப்புல, அதே மாதிரி அணிகலன்கள்ல, அதே மாதிரி அவங்க வச்சுக்கிற அந்த பொருட்கள், ஆசிரியராக இருக்கலாம், பெற்றாராக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற சூழலாக இருக்கலாம், இதுகள் எல்லாத்தையும் பார்த்து படிக்கக்கூடிய ஆகலாக இந்த விஷுவல் லேர்னர்ஸ் இருப்பாங்க. அப்ப கட்டாயமாக ஆசிரியர்கள் இவங்களுக்கு வழங்கப்படுத்துறதாக இருந்தேன்னு சொன்னால் கட்டாயமா வரைபடங்கள் மூலமாக,
அதே மாதிரி காட்சி படங்களின் ஊடாக அவங்க மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணலாம், வரைபடங்களை யூஸ் பண்ணலாம், ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணலாம், கிராஃபுகளை இவங்களுக்கு பயன்படுத்தணும் வகுப்பறையில. அதே போல அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஒரு முழுமையாக இறங்கி அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அல்லது அப்படி ஒரு வகுப்பறையில அவர்கள் படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்கும். வீட்டில பெற்றோர்கள் எப்படி என்றால் அவர்களுடைய படிக்கிறதுக்குன்ற ஒரு அறையை ஏற்படுத்தி அந்த அறையிலே அவங்க படிக்கிறதுக்கு தேவையான அந்த காட்சிகளுக்குரிய பார்க்கக்கூடிய ஏற்கனவே சொன்னது போல கண், காது, தோல், அதே போன்று அவர்களுடைய பாடங்களுடன் சம்பந்தப்பட்ட இதுகளை எல்லாத்தையும் நாங்க போட்டோ காப்பி கலர்ல நாங்க பிரிண்ட் எடுக்கலாம் அல்லது வரைந்து அவற்றை காட்சிப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யலாம் பெற்றோர்கள். அப்ப லேசாக அவங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான வேலைகளை அவங்க நிறைய மேற்கொள்ள முடியும். அடுத்ததுதான் இந்த தசை இயக்கத்தின் மூலமாக நாங்க கினஸ்தட்டிக் நாங்க சொல்லுவோம். தசை இயக்கத்தின் மூலம் அல்லது தொட்டுணர்வதன் மூலம் கற்பவர்கள் கினஸ்தட்டிக் அல்லது டெக்டைல் லேர்னர்ஸ் நாங்க சொல்லுவோம். இவங்க எப்படியானாக்கள்னு சொல்லி சொன்னால் செய்கை எக்ஷன் அனுபவங்கள் அல்லது கண்டுபிடித்தல் டிஸ்கவர் பண்றது போன்றவற்றில இன்பமாக இருப்பாங்க. உதாரணமாக நாங்க பிராக்டிக்கலா சொல்றதா இருந்தால் ஒரு ரேடியோ ஒன்று எங்களோட வீட்டுல இருக்குது பழைய, அல்லது டிவி ஒன்று இருக்குது, அல்லது போன் ஒன்று இருக்குது, அல்லது ஒரு பைக் இருக்குதுன்னு சொன்னால் அதுல எங்கேயாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இடத்துக்கு போய் அதுல கிறுக்கி பார்ப்பாங்க, இது வேலை செய்யுதான்னு சொல்லி பார்ப்பாங்க, அதை நோண்டி நோண்டி இருப்பாங்க, அதை கலட்டி பார்ப்பாங்க, அதை கலட்டி பூட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகள்ல அவங்க கூடுதலாக அதாவது தொட்டு உணர்ந்து பிராக்டிக்கலாக சில விஷயங்களை செய்யறதுக்கு அவங்க எக்ஸல் மூலம் அவங்க சில விஷயங்களை படிச்சு கொள்றதுக்கு ஆர்வப்படுவாங்க. இப்படியான கிளாஸ் ரூம்ல இருக்க வச்சோனையும் இருக்கிறது கஷ்டம். அதே போலதான் பொருட்களை கையாளுதல், இயக்குதல், அதே மாதிரி கருவிகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விடயங்கள் மூலமாக அதிகமாக ஞாபகத்துக்கு வச்சு கொள்வாங்க. அதே போலதான் இந்த கோட்பாடுகளை செய்து காண்பித்தா சந்தோஷப்படுவாங்க. உதாரணமா ஒளி தொகுப்பு எப்படிங்கிறத பச்சையம் உள்ள தாவரம் சூரிய ஒளிக்கு முன்னிலையில் நீரையும் காபடி ஒட்சைட்டையும் பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வது ஒளி தொகுப்பு எனப்படும் என்றால் ஆடிட்டோரி லேர்னர்ஸ் குயிக்கா விளங்கிடுவாங்க. விஷுவல் லேர்னர்ஸுக்கு இந்த சூரிய ஒளி மாதிரி ஒரு படத்தையும் பச்சையம் உள்ள தாவரத்து ஒரு படத்தையும் அதே மாதிரி காபடி ஒட்சைட்டை கண்ணல பார்க்கலாது, ஆனால் அதுக்கு ஒரு அடையாளத்தையும் நீருக்கு ஒரு அடையாளத்தையும் வச்சு தங்களுக்கு அங்கால ஒரு தாவரத்தையும் கீறி இலையும் உண்ட கீறி போட்டு அங்கால உணவையும் இப்படி கீறி இந்த படங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு சொன்னோனைக்கும் அவங்களுக்கு லேசாக அந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக அல்லது ஒரு படத்தின் மூலமாக அவங்களுக்கு விளங்கப்படுத்தினா விளங்கி. கினஸ்தட்டிக் லேர்னர்ஸுக்கு என்ன சொல்லணும் என்றால் இதை செஞ்சு காட்டணும் லெப்ல, அல்லது வேற ஏதாவது வழிமுறையின் ஊடாக மிக்ஸ் பண்ணி, உதாரணமாக சூரிய ஒளிண்டா இதுதான் சரி அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து ஒன்றுக்குள்ள போடணும், அதே மாதிரி நீர்ண்டா இதுதான் நீரை கொஞ்சம் ஊத்தணும், அதே மாதிரி கொஞ்சம் இப்படி எடுத்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆராய்ச்சி இதுதான் உணவு உற்பத்தி செய்யறது தாவரம் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுவதனூடாக நம்ம படிப்பாங்க. நம்மளோட பிள்ளைகள் ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறாங்கிறத கட்டாயமாக பெற்றோர் பார்க்கணும். மத்தாக்களும் இந்த விஷயத்த கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி சுற்றுலா உல்லாச பிரயாணங்கள் மூலமாக அதிகமாக படிச்சு கொள்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபீல்ட்ல போறது, ஒரு தோட்டத்துல போய் சுற்றுலா பாக்குறது, ஒரு பொருள் எப்படி உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத பாக்குறது, இந்த மாதிரியான விடயங்களின் ஊடாக அவர்கள் நிறைய படிச்சு கொள்வாங்க. அப்ப இவங்களுக்கு தானே என்றால் நிறைய அதிகமாக படிச்சு கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க. அதே மாதிரி பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் இவங்களுக்கு. உதாரணமாக நாங்க பார்த்தோம் சொல்றோம்னா முத்திரைகளை, சிப்பிகள், அது மாதிரி வெளிநாட்டு நாணயங்களை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அது மற்றும் இல்லை என்னென்னால் இவர்கள் ஒரு புத்தகத்தொண்டை வச்சு தாவர இலைகள்ல கலெக்ட் பண்ணி ஒட்டுவாங்க. அதே மாதிரி அந்த சில பொருட்கள் அதாவது அவங்க படிக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து அவர்கள் ஒரு ஆல்பம் மாதிரி செய்வாங்க அல்லது கொப்பிகள் ஒட்டி கொள்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்படியான பழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். இவங்களோட கையெழுத்து பெரும்பாலும் அழகாக இருக்க மாட்டாது, உச்சரிப்புல கொஞ்சம் பலவீனம் இருக்கும். உரையாடல், தொடர்பாடல், வேகமாக பேசுதல் என்ற விஷயங்கள் வந்துட்டு கைகளை பயன்படுத்துவாங்க. இவங்க அதாவது பாடி ஆக்ஷனை கூடுதலாக பயன்படுத்தி கொண்டு அவங்க கதைப்பாங்க. குறிப்பிட்ட நிலைமைகளை நடிச்சு காட்டுவாங்க இவங்க. உதாரணமா ஒரு விஷயத்த ஆடிட்டோரி லேர்னர்ஸ் வாயில சொல்லுவாங்க, விஷுவல் லேர்னர்ஸ் எழுதி காட்டுவாங்க. இவங்க என்னென்றால் அதை நாடகம் மூலமாக அல்லது ஊடுருவல் மூலமாக அல்லது ஒரு நடிச்சு காட்டி ஒரு ஆள் இப்படித்தான் வந்த இப்படித்தான் சொன்ன அல்லது இப்படித்தான்ங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நடிச்சு காட்டுறதுக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. விளையாட்டுல நல்ல சிறந்த நிலையில இவங்க இருப்பாங்க. படிக்கும் போது அடிக்கடி ஓய்வு எடுப்பாங்க. பொருட்களை கண்டு சித்திரம் வரைதல் திறமையை அதாவது பொருட்களை கொண்டு சித்திரம் வரைதல் அல்லது சித்திரமாக்கல்ல அவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அடுத்தது நீண்ட நேரம் விரிவுரையாக இருந்தால் இப்ப இதுல யாராவது கினெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் இருந்தால் எழுப்பிக்கு போய்ப்பாங்க நேரம்.
அப்ப நான் உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், அப்படி நீண்ட நேரம் விரிவுரைகளுக்கு இருக்க மாட்டாங்க. இவங்க படுத்துக்கொண்டு படிக்கும் ஆர்வம் உள்ளவராக இருப்பாங்க. அப்ப சில நேரங்கள்ல படிக்கிறதா இருந்தா இப்ப இது மாதிரி கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இவங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னால், அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளை நேரம் பார்த்துனைக்கும் ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு இப்படி பாடமாகி சத்தமா வாய்ச்சு கொண்டு இது இவனை பார்த்துனைக்கும் அதை தொட்டித்துறான் இதை தொட்டித்துறான் என்னடா இவன் கூத்துன்னு சொல்லி நம்மட பிள்ளைகளை நாங்க ஏச தேவையில்லை. நம்மட பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க, எனவே ஒரு சப்ஜெக்டை எப்படி நாங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்தணுங்கிறதுல நாங்க பெற்றோரும் ஆசிரியர்களும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய பிள்ளை என்று அழைச்சி வர நேரம் கவுன்சிலர்ஸும் இந்த விஷயத்துல கடும் கவனமாக இருந்து அவர்களை நாங்க வழிப்படுத்தணும் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். இந்த கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ் உதாரணமாக ஒரு உதாரணத்தை ஒரு வரைவிலக்கணம் அல்லது ஒரு சூத்திரத்தை எழுது கொள்வாங்களாம்னால் அதை மற்றவங்களை பார்த்து விளங்க கஷ்டமாயி அதுக்கு கூட சேர்த்து ஒரு அழகான அவங்களுடைய சுவாரஸ்யமான ஒரு உதாரணம் ஒரு கதை மாதிரி எழுதி இருந்தேன்னு சொன்னால் அவங்க அதை லேசாக படிச்சு கொள்வாங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம் என்றால் இவங்க குரூப்பாக படிக்கிறதுக்கு இவங்க ஆர்வமாகவும் இருப்பாங்க. அதாவது செயற்பாடு ரீதியாக படிக்கிறதுல பிராக்டிக்கல் ரீதியாக படிக்கிறதுல இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். எனவே ஒரு பக்கம் ஒரு பிளாஷ் கார்ட்ல ஒரு தலைப்பு எழுதிட்டு பின்னுக்கு அதோட விடை அல்லது தலைப்புக்கு பொருத்தமான நோட்ஸ் எழுதிட்டு அதை ஒரு ஆள் கேள்வி கேட்கிற இன்னொரு ஆள் இப்படி சொல்ற இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு ரீதியாக அப்படி படிச்சு கொள்றதுக்கும் இவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த குறுகிய இந்த நேரத்துல நான் சொல்றேன். அப்ப எங்களுக்கு தெரியும் 8 வகை இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸும் அவங்களோட இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு படிச்சு கொள்றதுக்கு லேர்னிங் ஸ்டைல் டிஃபரெண்ட் ஆகும். அவ்வாறு ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸும் அவங்களுக்கு தேவையான தொழில்துறையும் வித்தியாசமாக காணப்படுது. ஆனாலும் அதை நாங்கள் விரிவாக பார்க்க மாட்டோம் சொல்லி சொன்னோம். ஆனால் இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸும் பொதுவாக 3 வகையாக படிப்பாங்க. அதுல ஒன்று விஷுவல், அடுத்தது ஆடிட்டரி, அடுத்தது கினெஸ்தட்டிக் நாங்க சொன்னோம். அது ஒவ்வொரு ஆட்களையும் நாங்க எப்படி இனங்காண்றதுங்கிறதுக்கான அவங்களோட பண்புகளை நாங்க சொன்னோம். அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி நாங்க படிச்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ங்கிறதும் சில விஷயங்களை நாங்க சொல்லி இருக்கிறோம். நாங்க முடிகிற நேரம் இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். இப்ப எங்களுக்கு தலைப்பு என்னென்னால் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் ஸ்டைல். எங்களோட பிள்ளைகள் எப்படி என்ன முறைகளூடாக படிக்கிறாங்கிறத விளங்கி கொள்வதும் அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிச்சு கொள்வதன் தொடர்பாக தான் நாங்க பார்த்தோம். அப்ப முதல் பகுதி முடிஞ்சு. பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உளவளத்துணை மாணவர்களே, நாங்க சுருக்கமாக சொல்றது என்னன்னா, எனவே எங்களோட பிள்ளைகள் எந்த பாணியில அதிகமாக படிப்பாங்க, இதுல எல்லாம் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட பொதுவாக இது 3 மிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஆனால் இதுல எதுல அதிகம்ங்கிற விஷயமும் சில நேரம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நாங்க கண்டு அதுக்கு ஏத்த மாதிரிக்கு ஆசிரியர்களோட போய் பிள்ளை மார்க்ஸ் குறை எடுத்துக்கிது, உங்களுக்கு காசு கட்டுறது தானே அல்லது உங்களோட ஸ்கூலுக்கு தானே அனுப்பிக்கிறேன், என்ன எந்த பிள்ளை படிக்கிறது இல்லைன்னு நாங்க சாரணம் அடிச்சு கட்டிக்க நிற்கவும் தேவையில்லை. ஆசிரியர்களும் சம்பளத்துக்காக வேண்டி அல்லது ஜொப்புக்காக வேண்டி போய் நின்று சிலபஸ் ஈக்குது எப்படின்னா காலத்தை கடத்தினா போதும்னு சொல்லி நாங்க யோசிக்கவும் தேவையில்லை. அப்ப இப்ப இருக்கிற காலமும் பிள்ளைகள் வந்துட்டு பராக்கு, அதாவது படிப்புல இருந்து வேற பக்கம் பராக்காக கூடிய நிறைய கவன கலைப்பான்கள் நாங்க சொல்லுவோம். டிஸ்ட்ரக்ஷன் ஃபேக்டர்ஸ் நாங்க சொல்லுவோம். இடையூறான காரணிகள் நிறைய இருக்கிற இந்த காலகட்டத்துல பிள்ளை விரும்பி படிக்கக்கூடிய நெச்சுரல் அந்த சூழலை வகுப்பறையிலையும் பாடசாலையிலையும் வீட்டிலையும் ஏற்படுத்துறங்கிற பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. எனவே இங்க சுருக்கமா சொல்லிக்கிறோம், இதுக்கெல்லாம் டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் என்னென்ன வகையான டெஸ்டிங் இருக்குது, எங்களோட பிள்ளைகளை அப்படி பார்த்து கொள்றதுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அதை செஞ்சு பார்க்க முடியும். பொருத்தமான உளவள துணையாளர்கிட்ட போவீங்க என்றால் அதுக்கான டெஸ்டிங் இருக்குது. அதை செஞ்சு பார்த்து நம்மளோட பிள்ளைகள் எப்படிங்கிறத பார்த்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்மளோட பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா படிக்கிறதுக்கு பிரயோஜனமாக அமையும். அடுத்த விஷயத்துக்கு நாங்க வர மெமோரி. மெமோரி என்று வார நேரம் எங்களுக்கு தெரியும் ஞாபகம், அடுத்தது மறதி. இது ரெண்டையும் பார்க்க போறோம். எல்லாருக்கும் சொல்ற ஒரு பிரச்சனை தான், எங்களுக்கு படிச்சா ஞாபகத்தில் நிற்குது இல்லைன்றதான் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்ற ஒரு விஷயம். பெற்றோரும் அதை கேட்டுட்டு ஆசிரியர்கள் ஒழுங்கா படிப்பிக்காங்கல்ல அப்படின்ற ஒரு கருத்து நீக்குது. அதுல 100% உண்மை இல்லைன்றாலும் இந்த லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அல்லது பிள்ளைகள இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு கொடுக்கறதுனால ஞாபகத்துல நிற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அறவே இல்லாண்டு இல்லை. ஆனால் நாங்க சொல்றோம் என்னென்னால் அதிகமான மாணவர்கள் பொய் சொல்றாங்க, 100% பொய் சொல்றாங்க.
அதே இப்ப பெற்றோரும் ஆசிரியர்களும் கொஞ்சம் வழங்கி வச்சுக் கொள்ளணும் என்றால் மனிதன் மூலம் 30 லட்சம் வருஷம் பழமையான விடயங்களை ஞாபகத்துல வைத்திருக்க சக்தி வாய்ந்தது என்று சொல்றாங்க. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு நாங்க சொல்றோம்னா 93, அதுல நாங்க சொல்லுவோம் 15, அதாவது 3, 6, 9, 15, 18 இந்த ட்ரில்லியன் கணக்கீடுகளை ஒரு செகண்டுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதை விட நாங்க மனித மூளையை நாங்க பார்த்தோம் என்றால் அதுல 15னா இதுல 18, அதாவது 1 × 10⁻18 என்ற அந்த ட்ரில்லியன் கணக்கீடுகளை செய்யும் ஆற்றலுடையது என்று சொல்றாங்க. அதோட சூப்பர் கம்ப்யூட்டரோட செய்கிற சூப்பர் கம்ப்யூட்டரை விட எங்களோட மூளை ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. அப்ப 30 வருஷத்துக்கு 30 லட்சம் வருஷங்கள் பழமையானதை ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடியதுன்னு சொல்லப்படுது. அதே போல ஒரு ஒரு பிரச்சனையை நாங்க கொடுப்போம் என்றால் அதை இவ்வளவு ஃபாஸ்டா செய்யக்கூடியது எங்களோட மூளைன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஒரு சின்ன கணக்கை கொடுத்தோம் நம்மளுக்கு தந்தடி அந்த கணக்கை செஞ்சு பாக்குறதுக்கு அவ்வளவு பின்னுமா அந்த பிள்ளைகள் அங்காலண்டு இங்காலண்டு அப்படி இப்படி போகும். ஆனால் இதுக்கு காரணம் அப்ப என்னென்றால் இதுல மூளையோட சம்பந்தப்பட்டது இல்லை. எங்களோட பிள்ளைகளை நாங்க பயிற்சி வைக்கிறது, பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆற்றல்கள் என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்கள கைட் பண்றதுங்கிறதுல இருக்கிற சிக்கல்களும் பிரச்சனைகளும் தான் அதுக்கு காரணம் என்ற விஷயத்தையும் அவங்க படிச்சாங்கன்னா மறக்க மாட்டா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு சேலஞ்ச் பண்ணாலும் நான் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிறேன். பிள்ளைகள் படிப்பாங்களாம்னால் அவங்களுக்கு மறக்க மாட்டாது. அப்ப மறக்குதுன்ற அர்த்தம் அவங்க படிக்கலன்னா ஒரு விஷயம். எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்திலையும் ஆசிரியர்கள் இந்த விடயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதுக்காக வேண்டி அது மாணவர்கள்ல அல்லது பிள்ளைகள பிரச்சனை இல்லை. அவங்க படிக்கிறதுக்கு நாங்க எப்படி உதவி செய்யலாம், அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க தானாக படிச்சு கொள்றதுக்கும் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் அவங்களோட பிரைன்ல போய் மூளையில போய் பதிகிறதுக்கும் நாங்க என்ன செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக தான் இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் ஞாபகத்துல செயல்முறைன்னு நாங்க சொல்லுவோம். ஒரு ஞாபகம் எப்படி உருவாகுது சொல்றதா இருந்தால் அது எங்களுக்கு தெரியும் புகுத்துதல் அல்லது இணைத்தல்னு நாங்க சொல்லுவோம். என்கோடிங் என்ற ஒரு விஷயமே இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் இது களஞ்சியப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்றது. அடுத்தது தொடர்பு கொள்ளுதல். உதாரணமாக ஒரு பொருளை வாங்கி நாங்க ஒரு அறையில நாங்க அப்படியே கொண்டே சேமிச்சு வச்சா ஒரு வருஷம் அறவை எங்களை பக்கம் போகாம திரும்பி போய் பார்த்துட்டு என்ன நடந்துக்கின்றால் அது எலி அடிச்சு, எலி நரம்பி அல்லது பூச்சி மொச்சி, அது பூச்சி துண்டு கரையான அரித்து இப்படி இவ்வளத்துல ஒரு சாமான் வச்சா இல்லையான்னு பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப எங்களுக்கு அந்த வாங்கி வச்ச பொருள் உசுரோட இருக்குதா வச்ச மாதிரி இருக்குதா பார்க்கணுமா இருந்தால் அடிக்கடி போய் பார்த்து அதை சுத்தப்படுத்தி அது ஒழுங்கான முறையில நாங்க வைக்கணும். அதே மாதிரி வெச்ச பொருளை நாங்க திரும்பி அழகாக எடுக்கணுமாக இருந்தோம்னு சொன்னால் அதுக்கும் நாங்க என்ன செய்யணும் என்னன்னா அதை ஒழுங்கான முறையில அடுக்கி வைக்கணும். அதாவது ஒரு ஸ்டோர் ரூம்ல கத்தி கோலாடி மம்பட்டி கொரடு இதுகள் எல்லாத்தையும் சுத்தியல் ஆணி எல்லாத்தையும் கூட சும்மா அள்ளி எறிஞ்சிட்டு இப்ப எங்களுக்கு ஆணி மற்றும் தேவைன்னு சொல்லி நேரமான போகும். வீட்டுல நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை எடுத்து வைக்கிறோம், ஒரு பொருளை எவ்வளத்தை வைக்கிறோம் வைக்கிறது தெரியா, காலையில எழும்பிக்கிட்டு அவசரமாக மோட் பைசிக்கல்ல கீழே தர்றது, சொக்கு எங்களை வச்சுன்னு சொல்லி தெரியாது, உடுப்பு எவ்வளவு வச்சுக்கிறது தெரியாது, புத்தகம் கோப்பி எங்க வைக்கிறது தெரியாது, பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, வைஃபுக்கும் பிரச்சனை, ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, வச்ச பொருள் எடுக்கிறதுல எப்பயும் ஒரு சின்ன ஒரு விஷயமாகி ஒரு மனத்தாலும் போயிடும். அப்ப மூளைக்குள்ளுக்கு நாங்க ஒரு தகவலை உள்வாங்கி எங்கட பிரைன்ல ஆள் மனசுல நாங்க பதிகிற நேரம், லாங் டேர்ம் மெமரிக்கு நாங்க பதிகிற நேரம் ஒழுங்காக அடுக்கி வைக்கணும். ஒழுங்குபடுத்தி நாங்க வைக்கிற நேரம் திரும்பி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நாங்க பின்னுக்கு பார்ப்போம். திரும்பி நாங்க இப்ப படிச்சது அல்லது உள்ளுக்கு வச்ச பொருள் எல்லாம் மீக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு அடிக்கடி நாங்க தொடர்பு கொள்ளணும், செய்யணும். இந்த 3ம் சரியாக இடம்பெறும் என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞாபகம் உருவாகும். ரைட்? நாங்களாக இருந்தாலும் சரி. அப்ப இது 3ஐயும் நாங்க பாக்குற நேரம் ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்ற இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரம் வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன். அல்லாஹ் உங்களுடைய தாயிலிருந்து வெளியாக்குற நேரம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு செவி புலனையும் பார்வை புலன்களையும் உள்ளத்தையும் வைத்தால் அல்லக்கும் தஷ்குரூன், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ங்கிறதுக்காக. எனவே வார நேரம் ஒன்றும் தெரியாது, ஆனால் வாழ்ற நேரம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக மாறணுங்கிறதுக்காக வேண்டி கண்ணையும் காதையும் உள்ளத்தையும் தந்திக்கிறான் அல்லாஹ் சொல்றான். எனவே வெற்றி பெற்றாக உலகத்துக்கு வாரண்டாங்க அதை நிரப்பி பொருத்தமான முறையில் அல்லாஹ்வை ஞாபகம் கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக
வேண்டி அந்த வெற்றி பேப்பரை நிறைச்சு கொள்றதுக்காக வேண்டி தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உள்வாங்கிறதுக்காக வேண்டி கண்ணும் காதும் எங்களோட உள்ளமும் செயல்படுது என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்றதை நாங்க பாக்குறோம். அப்ப இந்த புகுத்துதல் அல்லது இணைத்தல் என்ற ஒரு விடயம், என்கோடிங் என்ற விஷயம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் உருவாகிற இடம். இதுதான் அட்டென்ஷன் நாங்க சொல்லுவோம். அதாவது கவனத்தை நாங்க செலுத்தி நாங்க எடுக்கணும். அப்ப அது இமீடியட் மெமோரின்னு நாங்க சொல்லுவோம், உடனடி ஞாபகம் சொல்றோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். என்னென்னால், ஒரு வகுப்பறையில இருக்கிறார். இப்ப நீங்க இந்த ஜூம்ல இருக்கிறீங்க, நான் சொல்ற விஷயத்த காதால கேட்டு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத நீங்க கண்ணால பார்த்து, நான் சொல்றத காதால கேட்கறது கண்ணால பாக்குறதையும் ரெண்டையும் சேர்த்து நீங்க அதை எப்படிங்கிறத உங்களோட மனசுக்குள்ளுக்கு நீங்க ஒரு ப்ரொசஸ், ஒரு செயல்முறை ஊடாக நீங்க அதை செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் உருவாகாது. அப்ப என்கோடிங் நடக்காது. அவ வகுப்பறையில இருக்கிற ஒரு பிள்ளை அல்லது வீட்டுல படிக்கிற ஒரு பிள்ளைக்கு கண்ணு அந்த படிக்கிற விஷயத்த பார்க்கணும், காதால அந்த அது தொடர்பான செவிப்புலன்ல அது சொல்ற விஷயம் கேட்கணும், அதே மாதிரி உள்ளத்தால் அதை பத்தி சிந்திக்கணும். இது மூணும் ஒரே நேரத்துல நடக்கும் என்றால் அவங்களுக்கு என்கோடிங் நடக்கும். இதுல ஏதாவது ஒன்று குறையும் என்றால் அவர்களுடைய என்கோடிங்லையும் குறைபாடு இருக்கும், அல்லது அவங்களுக்கு ஞாபகம் உருவாகாது. இப்ப எத்தனை பிள்ளைகள் வகுப்பறையில இருந்து லண்டனுக்கு போகும், ஜப்பானுக்கு போகும், இத்தாலிக்கு போகும், யூரோப்புக்கு போகும், சுவிஸுக்கு போகுது, வீட்டுல சும்மா திடீர்னு வந்து போகும், வீட்டுல என்ன கரைன்னு பாக்குறதுக்கு, அல்லது கூட்டாளி பொடி அந்த வீட்டுக்கு போய் வரும், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கும், தியேட்டருக்கு போய் வர மாதிரி இருக்கும், புதுசா என்ன படம் மாதிரிட்டு வரும். இப்படி வகுப்பறையில கதிரையை சூடாக்கி அவர் உடல் அங்கே வைக்கும், உசிறு எங்கே வைக்கும் சரி இருந்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் உருவாகாது. அப்போ வகுப்புக்கு போகும் தான், கிளாஸ் ரூம்ல இருக்கும் தான் பிள்ளை, வீட்டுலையும் படிக்கிறான்னு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னத்தை பார்க்கலான்னு யாருக்கு தெரியும்? அல்லது நாங்க இன்டர்நெட்ல படிக்கிறதுக்கு கொடுக்குறோம், இன்டர்நெட்டையும் யூடியூப்பையும் ஒன் பண்ணி கொடுத்துட்டு நாங்க எங்களை சோறு கறி ஆக்குவோம், கணக்கு பார்ப்பாரு, வீட்டுல இருக்கிற பிள்ளை எந்த திசைக்கு போய் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. என்கோடிங் நடக்காது. என்கோடிங் நடக்கலன்னு சொல்லிருந்தால் அந்த பிள்ளைக்கு ஞாபகம் உருவாகாது. ஞாபகம் உருவாகலாட்டி எப்படி மறக்கிற அந்த பிள்ளைக்கு? ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறது. ஆகவே பிள்ளைகள் படிக்க மறக்க மாட்டா, அவங்க படிக்க, அதாவது என்கோடிங் நடக்கல என்றால் ஞாபகமே இருக்காது, அல்லது அதுல குறைபாடு இருக்குமா என்றால் அவங்க ஞாபகத்திலும் குறைபாடு இருக்கும். அப்ப களஞ்சியப்படுத்தல் நடக்கிறது. ரைட். இப்ப அவங்க என்கோடிங் நடந்திருந்தால் களஞ்சியப்படுத்துவது, தொடர்பு கொள்ளுதல் ரெண்டு விஷயம் நடக்கணும். அதை நாங்க பார்ப்போம் எப்படின்னு. ஒரு ஞாபகம் இப்படித்தான் உருவாகும். புலன் உணர்வு ஞாபகம் நாங்க சொன்னோம். என்கோடிங் நடக்கிறதுக்கு பேரு புலன் உணர்வு ஞாபகம்னு நாங்க சொல்லுவோம். அந்த இடத்துல என்கோடிங் ஃபெஸ்ட்டுக்கு நடக்கும் என்றால் சென்சரி மெமோரி. அவங்க கண்ணால பாக்குறாங்க, காதால கேட்கிறாங்க, தொட்டு பாக்குறாங்க, உடம்புல தோல்ல அவங்களுக்கு அதை ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இப்படி அந்த ஐம்புலங்களையும் பயன்படுத்தி அவங்க ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வாங்களா என்றால் அதுக்கு புலன் உணர்வு ஞாபகம் நாங்க சொல்லுவோம். அந்த புலன் உணர்வு ஞாபகம் ரான்சர், அதாவது சிலது மறந்து மீதி ரான்சர் ஆகும் எங்கன்னு சொன்னால் ஷார்ட் டைம் மெமோரிக்கு, குறுங்கால ஞாபகத்துக்கு அவங்களுக்கு போகும். இந்த குறுங்கால ஞாபகத்துக்கு போகணும்னால அவங்க கட்டாயமாக ஒத்திகை பார்க்கணும், ரிஹர்சல் செய்யணும். எங்களுக்கு தெரியும், ஒரு நாடகம் உண்டு, நாங்க நாடகத்தை எழுதினதுக்கு பிறகு அந்த நாடகத்தை சரியாக நாங்க நடிக்கணுமா இருந்தாலும் நிறைய தர நாங்க ஒத்திகை பார்ப்போம், ரிஹர்சல் செய்வோம். ஏன் ஒத்திகை பார்க்கிறோம் என்றால் திரும்ப 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 செய்யற நேரம் அது மறக்காது, அதுக்கானதான் ஒத்திகை பார்க்கிறது. அது மாதிரி தான் படிச்ச ஒரு விஷயத்த புலனுணர்வு ஞாபகத்துக்கு வந்ததை நாங்க திரும்ப திரும்ப மீட்டல் என்றால் அது மறந்துடும், அது ஷார்ட் டர்ம் மெமரிக்கு பெய்த்திராது. அப்ப கட்டாயமாக ஒரு வகுப்பறையிலேயோ வீட்டிலேயோ சென்சரி மெமோரி, அவங்க கண்ணால காதால இப்படி கேட்கறத பாக்குறத திரும்ப 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 அவங்க ரிஹர்சல் செஞ்சு பார்க்கணும், மீட்டணும், அவங்க திரும்ப படிக்கணும் படிச்சத. அப்பதான் ஷார்ட் டர்ம் மெமரிக்கு போகும். அந்த ஷார்ட் டர்ம் மெமரியில இருந்து கொஞ்சம் மறக்கும், அது மறந்தது பிறகு திரும்பி ஒரு ஆன்சர் ஆகும், பரிமாற்றம் நடக்கும், அது லாங் டர்ம் மெமரிக்கு போகும். அப்ப நீண்ட கால ஞாபகம். இப்ப எக்ஸாம் நாங்க சொன்னோம், இதுதான் ஒரு ஆள் ஸ்டோரேஜ் சொல்லி வரைக்கும், என்கோடிங்ல இருந்து ஸ்டோரேஜ்ங்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கணும். திரும்பி அவங்க பிரயோசனமாக அது மறக்காம தொடர்ந்து வச்சிருந்து திரும்பி எக்ஸாம்ல எழுதணுமா இருந்தால் அவங்க திரும்பி என்ன செய்யணும் என்றால் ரிட்ரைவல், மீட்டல் செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணினது. அதுக்கு நாங்க மீட்டல் அது டெக்னிக்கை பயன்படுத்தணும். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினால் அது ஷார்ட் டர்ம் மெமரிக்கு வரும். அதுக்கு பிறகு அவங்க எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணலாம். ஒரு ஞாபகத்தை ஒரு எப்படி உருவாகுது, அது எப்படி நாங்க அதை திரும்பி மீட்டுறோம், அது எப்படி நாங்க பரீட்சையில பயன்படுத்துறோம் அல்லது வாழ்க்கையில பயன்படுத்துறோம்ங்கிறதுக்கு இதை விட நாங்கள் உதாரணம் சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய பேர்களுக்கு கோல் எடுத்திருப்போம், அதாவது போன் பண்ணிருப்போம், போன் நம்பர்ல எங்கட. அதுவும் குறிப்பா ஸ்மார்ட் போன் வந்தது பிறகு இந்த பிரச்சனை இது. அதுக்கு முன்னுக்கு நாங்க நிறைய பேருக்கு கோல் எடுத்திருப்போம், இப்ப நிறைய பேருக்கு கோல் எடுக்கிறோம். ஆனால்
குறிப்பிட்ட ஒரு 2-3 பேராக்கள நம்பர் தான் எங்களுக்கு பாடமாக இருக்கும். ஒரு 5 பேர நம்பர் பாடமாக இருக்கும். விதிவிலக்கானாக்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஆக்களுக்கு ஒரு 5-10 பேரு அல்லது ஒரு 3 பேரு பாடம் இருக்கும். அது எஃப்ஐஆர் இருக்கிறார்கள் நல்ல ஒரு நம்பர் பாடம் ஆയിരിക്കും. மெரிவண்ணாக்கள் இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆளுகள் மாறி ஞாபகம் வைக்கும். பிள்ளைகள் இருந்தாலும் அம்மாவாப்பட ஞாபகம் வைக்கும். அதே மாதிரி ஜொப் செய்யறதா இருந்தால் பொஸ்ர நம்பர் பாடமாயிருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்ல நம்பர் தான் பாடமாയിരിக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு கோல் எடுத்துட்டு போய் ஏன் கொஞ்சம் பேர் நம்பர் மட்டும் பாடமாயிருக்குதுன்றால் அது நாங்க விரும்பி அவர்களுக்கு தொடர்ந்து நாங்க அந்த பேர்களை பதியாம அவங்களோட நம்பர்ல நாங்க கோல் எடுக்கிறது அந்த ஞாபகம் எங்களுக்கு நிக்குது. இது மாதிரிதான் படிக்கிறத நாங்க திரும்பி மீட்டல்லாட்டி அது எங்களுக்கு ஞாபகத்துல வராது. இந்த ஒரு விஷயம் இது வராது, அவ்வளவுதான். இதுல வேற ஒரு மெக்கானிசமும் இல்லை. அப்ப எங்களோட பிள்ளைகள் வகுப்பறையிலே படிக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுல படிக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறாங்க இந்த விஷயத்துல பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். இதுக்கு தடையாக அவங்களுக்கு என்ன காரணம் இருக்குதுங்கிறது கவனமாக இருக்கணும். உதாரணமாக வகுப்பு காலையில ஸ்கூலுக்கு போய் வராங்க, பின்னர் வகுப்பு போய் வராங்க, மாறிப்பு வகுப்பு நாம அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு மாமி மாதிரி மச்சிர விட்ட சும்மா அப்படி இல்லாட்டி பார்க் பீச்சுன்னு சொல்லி தொடர்ந்து எப்பயாவது இருந்து விட்டு போறங்கிறது வேற விஷயம். கட்டாயம் போகணும். இன்றைக்கு மாமிட்ட போறது, நாளைக்கு மச்சிட்ட போறது, அங்கால சின்னப்பட்ட போறது, அங்கால பெரிய மட்ட போறது, அங்கால பழக்கத்துட்டுக்கு போறது, அல்லது டிவியை போட்டுக்கிடுமா பிள்ளைகள் எல்லாரும் காய்ச்சிட்டு குந்திக்கிருந்தா எப்ப அவங்க ரிஹர்சல் செய்யறது, எப்ப அவங்க மீட்டுறது, எப்ப அது லாங் டேர்ம் மெமரிக்கு போறது, இது ஒரு விஷயம். அடுத்தது வகுப்பறையிலையும் அவங்களுக்கு இப்ப ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, மத்த விஷயங்கள் எல்லாம் இதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதையும் அங்க கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த மறதி கோட்பாடுன்னு நொண்டிக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். இந்த திரும்ப மீட்டல்ன்ற ஒரு விஷயம், ரிவிஷன் நாங்க சொல்லுவோம். அதுக்கு பேரு ரீவிஷன் நாங்க சொல்றோம். படிச்சத்தை திரும்பி பார்த்தா தான் அது எங்களோட லாங் டேர்ம் மெமரியில அப்படியோ இருக்கும். இப்ப நாங்க சொல்லுவோம் எங்களோட பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சேலஞ்ச் பண்றேன், படிச்சா மறக்க மாட்டாண்டு. படிக்கிறேங்கிறது படிச்சத்தை திரும்பி பார்க்கிறது. வகுப்பறையில என்கோடிங் டைம்ல அவங்க உசிரோட இருக்கணும், கண்ணும் காதும் உள்ளமும் ஒன்றாக இருக்கணும். உசிரோட இருந்து பெற்றுக்கொண்டதை வீட்டை வந்து ரீவிஷன் திரும்பி பார்க்கணும். இவ்வளவு நடந்தா அவங்க படிச்சேன்டா அர்த்தம். அப்படி பார்த்தாங்களாம் சித்திரண்டால் அவங்களுக்கு மறக்காது. எங்கட பிள்ளைகள் எப்ப ரிவிஷன் செய்யறாங்க என்று பார்த்தா அவங்க படிச்சு போட்டு வந்து 3 மாதத்துக்கு பிறகு எக்ஸாம்ல மட்டும்தான் ரிவைஸ் பண்றது. அப்ப என்ன செய்யுங்கிறது இந்த வரைவு பாருங்க. ஒரு பிள்ளை கற்றலுக்கும் மூல கற்றலுக்கும் இடைப்பட்ட காலம் 20 நிமிஷமாக இருந்தால் அவங்க நினைவில் வைத்திருக்கும் வீதம் 58. அப்ப 20 நிமிஷம்டா வகுப்பறையில 40 நிமிஷம் 45 நிமிஷம் பாடம் நடக்கும். எப்ப சார் மீட்டுறா பாடம் நடந்துக்குள்ளேயே அவர் உசிரோட இருக்கணும். நான் அதான் சொன்னேன், கண்ணும் காதும் கேட்கிற நேரம் உள்ளம் அதை பத்தி சிந்திச்சுக்கே இருக்கணும். அதே மாதிரி வகுப்பறையில ஆசிரியர்கள் பாடம் நடத்துற நேரம் முக்கியமான சப்ஜெக்ட கொஞ்ச நேரம் வழங்கப்படுத்திட்டு அதை மீட்டுறதுக்கும் பயிற்சிக்கும் கூட காலங்கள் கொடுக்கலாம். ரைட். ஆகவே 58 நிமிஷம் வீதம் ஞாபகத்தில் நிற்கும். படிச்சதுக்கும் மீட்டுறதுக்கும் இடையில 1 hour என்றால் 44, 9 மணி நேரம் என்றால் 36, 24 மணி நேரம் என்றால் 34 வீதம், 2 நாள் 28, 6 நாள் 25, ஒரு மாசம் என்றால் 21. நம்மட பிள்ளைகள் 3 மாசத்துக்கு பிறகுதான் படிச்சது திரும்பி பார்க்கறதுனால எத்தனை வீதம் ஞாபகத்துல நிற்கும். ஆகவே வீட்டுல அந்த பிள்ளைகளை ரிவிஷனுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். சில பெற்றோர்கள் இருக்காங்க, காலையில ஸ்கூலுக்கு போய் வந்தனைக்கும் ஒரு கிளாஸ் மெட்ஸுக்கு ஒரு எக்ஸ்டெண்டர் சார், திரும்பி வையண்ட சார்கிட்ட இன்னொரு மெட்ஸ் கிளாஸ், மர சட்டுண்ட சார்கிட்ட இன்னொரு மெட்ஸ் கிளாஸ், மர அதுக்கு அங்கால ஏபிசிடின்னு சொல்லி சயின்ஸுக்கு அப்படி, இங்கிலீஷுக்கு அப்படி, சிங்களத்துக்கு அப்படி, ஹிஸ்டரிக்கு அப்படி, அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸுக்கு போய் வந்த இடத்துலயே பாடு வைத்திரும். அது எப்ப திரும்பி பாக்குறது? எனவே பிள்ளைகள் படிக்கிறத மீட்டுறதுக்கு, சுயமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆசிரியர்களும் மழை நிறைய கிளாஸ் போட்டு உங்களோட பிள்ளைகள் படிக்கணும் அவனை வாங்க. சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளை கொஞ்சம் பின்தங்கி இருக்குது, நைட் கிளாஸ் வைக்கணும். பகலில படிக்கிறது நைட் கிளாஸ் வைக்காதான் நல்ல. இண்டிவிஜுவல் கிளாஸ் கொண்டு போனா போதும். என்னதான் நீங்க கூப்பிடணும் இல்ல, நீங்க வேற ஒரு ஆளை செட் பண்ணினாலும் பரவாயில்லை சார், நீங்க தான் சார் நம்ம பிள்ளைய பத்தி தெரியும், நீங்க தான் சார் கொஞ்சம் படிச்சு கொடுத்தா நல்ல மர பேரண்ட்ஸ் அங்க பார்த்தோம். கிளாஸ்ல வகுப்புல உங்களோட பிள்ளை மட்டும் இல்ல, வகுப்புல இருக்கிற 35 பிள்ளைகளுக்கு நைட் கிளாஸ். நான் சொல்றேன் பிராக்டிகல் இஷ்யூ சொல்றேன், நான் நேரடியா கண்ட பார்த்த விஷயத்தை. அப்ப 35 பிள்ளைகள் பின்னாங்க அந்த கிளாஸ்ல. அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றது, அந்த பிள்ளைகள் என்ன சொல்றது? நான் யாரையும் டீச்சர்ஸ் மேல இங்க பிளேம் பண்ண விரும்பல. இப்படியும் ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ரைட். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க படிச்சு கொடுக்குறாங்க, அவங்களை பாராட்டணும்.
ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் இப்படி ஈக்கிறங்கிறதால ஆசிரியர் சமூகத்துக்கும் சில நேரங்களில் கெட்ட பேரை நீக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே படிக்கிறதுக்கு மீட்டுறதுக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். அப்ப அப்படி மீட்டுறதாக இருந்தால் செஞ்சென்றால் நாங்க அவசரமாக முடிச்சுக் கொள்வோம். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னொரு ½ முடிக்கணும். அப்படி ஞாபகத்தை விருத்தி செய்து கொள்ளணும். அதுக்கான யுக்திகள்னு சொல்லி இப்படி சொல்லலாம். வாக் அண்ட் டாக். நான் எல்லாத்தையும் இந்த இடத்துல விளங்கப்படுத்தல. ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்களோட பிள்ளைகள் இப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். வகுப்பறையிலையும் அதாவது லெசன் பிளானிங் என்று செய்யற நேரம், கற்றலுக்கான நாங்க திட்டமிடல் செய்கின்ற நேரம் இப்படியான முறையில நாங்க திட்டமிட்டு படிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில உதாரணங்களை நாங்க சொல்ல விரும்புறோம். வாக் அண்ட் டாக், அதாவது நடந்து கொண்டே நாங்க பாக்குற சில விஷயங்கள் இதை நான் விளங்கப்படுத்தல இந்த இடத்துல. உதாரணமாக ஒருத்தர் அவரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இருந்து வீட்டுக்கு வருவாராயமாக இருந்தால் ஒவ்வொரு அறையையும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிரித்து அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளுக்கும் ஒவ்வொரு அறைக்குள்ளுக்கும் என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறத ஒவ்வொரு யூனிட்டாக நாங்க அப்படி வச்சு அப்படி அந்த ஞாபகம் வச்சுக்கொள்றோம். ஒரு சிஸ்டம், அது இமேஜினேஷன் சார்ந்தது. ரைட், அதை நாங்க பிறகு கதைப்போம். டைம் லைன் இருக்குது, ஃப்ளோ சார்ட் 1 2, பிரைன் ஸ்டார்ம், மைண்ட் மேப், ஸ்டோரி போர்ட், மியூசிக்கல் மைண்ட்ஸ், அது மாதிரி இன்டர்லாக்கிங் சர்க்கிள்ஸ், டோர்ஸ், கலரிட்ஸ், புக் மார்க் இப்படின்னு சொல்லி நிமோனிக், ஸ்பைடர் டயக்ராம், டோக் இட் த்ரூ, இப்படி கணக்க டோக் இட் த்ரூ எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சோம்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ் படிச்சு கொள்றதுக்கான இந்த வேர்ட் கேம்ஸ் இதுகள் எல்லாம் வந்துட்டு அந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ் படிச்சு கொள்றதுக்கான மிக முக்கியமான ஒரு டெக்னிக்காக நாங்கள் வாக் அண்ட் டாக் ஆடிட்டரி லேர்னர்ஸுக்குரியது. நான் ஆடிட்டரி லேர்னர்ஸுக்குரியதை இந்த இடத்துல சொல்லல, கிரீன் லேகிறத மட்டும்தான் நாங்க கூடுதலாக நாங்க பார்க்க போறோம். ரைட், டைம் லைனுங்கிறது இதுதான். டைம் லைன் என்னென்னால் இப்ப 2002 இருந்து 2010 வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்துக்குமால் ஒவ்வொரு வருஷத்துலயும் என்னென்ன நடந்தங்கிறத நாங்க சும்மா இப்ப பிள்ளைகளை பாடமாகறதுல இப்ப ஹிஸ்டரி பாடம் கட்டாயமாகப்பட்டது பிறகு பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டம். இந்த அந்த என்னது தலைவர்களையும் அவங்களோட வருஷத்தையும் நடந்த சம்பவங்களையும் ஞாபகம் வச்சு கொள்றது. அப்ப என்ன செய்யலாம் என்றால் அவங்க இப்படி ஒரு ஒரு டைம் லைன் சொல்லி ஒரு லைன் ஒன்றை போட்டு அவங்க ஒவ்வொரு ஆண்டுலையும் அல்லது ஒவ்வொரு காலத்திலையும் என்ன நடந்தங்கிறத அவங்க மார்க் பண்ணி அதை அடையாளப்படுத்தி இப்படி பார்த்து கொள்ளையிலும் இருக்கும். இது ஒரு சிஸ்டம். இது 2 பக்கமும் இப்படி வரையுமே. அதாவது 2012 என்ன நடந்துக்குது, 2013 என்ன நடந்துக்குது, அப்படி மாறி அடையாளங்களையும் எழுத்துக்களையும் இப்படி போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். பாடசாலையிலையும் ஆசிரியர்கள் படிச்சு கொடுக்குற நேரம் அந்த சிஸ்டத்தை அவங்க போட்டு படிச்சு கொடுக்கிறது. இது ஒரு சாம்பிள். உதாரணமாக நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ற ஒரு விஷயத்தை சொல்றதாக இருந்தால் இதுல இல்ல. உதாரணமாக பழைய வரலாறுகளை நாங்க ஞாபகப்படுத்துறதாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துல இப்ப 1658 என்ன நடந்தது சொல்லி எங்களுக்கு கேட்டனால எங்களுக்கு சொல்ல எளிமைக்கும். அப்ப இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கின சம்பவம் நடக்குது. அப்ப 1792 என்ன நடந்தது எங்களுக்கு கேட்டனால எங்களுக்கு அதுக்கு சொல்ல எளிமை ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்த விஷயத்தை 2018 என்ன நடந்ததுன்னு செஞ்சால் கண்டி கலவரம் இப்படி சொல்லலாம். இப்படி இது எல்லாத்தையும் என்னன்னு செஞ்சால் ஒரு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளுக்கிற ஒரு ஒல்லாந்தர்கள் அல்லது போர்த்துகேயர்னு சொன்னால் அவங்களோட காலமானதுக்குள்ளுக்கும் என்ன நடந்ததுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். அல்லது இலங்கை வரலாற்றுல கல்வியில் நடந்த புரட்சின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆண்டிலையும் என்னென்ன நடந்தங்கிறத இப்படி தாட் மூலமாக எங்களுக்கு அப்படி வச்சு ஒரு கலர்ஃபுல்லாக அப்படி வைக்கிற நேரம் இது விஷுவல் லேர்னர்ஸுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு இதை பற்றி கதைக்கிற நேரங்கள்ல பிரயோஜனமாக இருக்கும். கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இப்படி இதை உருவாக்குறதுனூடாக அவங்களுக்கு படிக்கிறது லேசாகும். கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இதை உருவாக்குவாங்க, விஷுவல் லேர்னர்ஸ் இதை பார்த்து படிப்பாங்க. ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு நாங்க இதை பார்த்து விளங்கப்படுத்துவதனூடாக அவங்க செவிப்படுத்துவதனூடாக படிச்சுக்கொள்ள இருக்கு. இது நாங்க சொல்றோம் டைம் லைன் சொல்லி சொல்லலாம். அடுத்தது ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டுங்கிறது இந்த உணவு செவிபாடு அடைதல் என்ற ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னால் அண்ணன் 2 பேரும் சாப்பிடுறாங்க, செவிபாட்டு தொகுதிக்கு போகுது, சக்தி கிடைச்சு ஓடுறாங்க. அப்ப லேசி அப்ப வாயால சாப்பாடு எடுக்கிறது வாய்க்குள்ளேயும் தொண்டைக்குள்ளேயும் செவிபாடு தொகுதியிலையும் அங்க உணவு டைஜஷன் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏடிபி சக்தி கிடைக்கும். அவங்க இப்படித்தான் அது உணவு செவிபாடு அடைதல் அல்லது இந்த தொகுதி இருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ஃப்ளோ சார்ட். உணவு செவிபாடு அடைதல் ஊட்டச்சத்தாக மாறும், எங்களுக்கு சக்தி கிடைக்கும். இந்த பெரிய பந்தியில இருக்கிறத நாங்க இப்படி சுருக்கமாக ஒரு சார்ட்டினூடாக எங்களுக்கு வரைஞ்சு கொடுக்க இருக்கும். அன்னைக்கு நிறைய பாடப்புத்தகங்கள் இப்படி வந்திக்குது ஆரம்பத்தில் இருந்ததை விட. அப்ப இது உதாரணம்.
இப்படி பந்திகளை ஈக்கிறதையும் கூட நாங்களும் பிள்ளைகளோட சேர்ந்து என்ன செய்யலாம் என்றால் கொஞ்சம் உடைச்சி அவங்களுக்கு லேசாக கொடுப்பதனூடாக அவங்களுக்கு லேசாக ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. விஷுவல் லேர்னர்ஸுக்கு இது லேசாக இருக்கும். அதே மாதிரி கினஸ்தட்டிக்காக இதை செய்ய வைக்கணும் அவங்களை. ரைட், இப்படி நீங்க செய்யுங்க. அப்ப செய்யறதுனூடாக அவங்களுக்கு பிராக்டிக்கலா ஞாபகம் நினைக்கும். ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு இதை நாங்க கதைக்கலாம். அதே மாதிரி பிரைன் ஸ்டார்மிங் இது என்னென்னால் கிட்டத்தட்ட இமேஜினேஷன் மாதிரி தான். அதாவது எல்லாத்தையும் இப்ப எனர்ஜி சோர்ஸ் சொல்லி சொல்றோம்ல, அவங்க எப்படி இப்படி எல்லாம் நீக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்கறது. ரைட், என்னென்ன வகையான எனர்ஜி சோர்ஸ் இருக்குது, அதுல எது ரினியூவபிள் பண்ணக்கூடியது, அதே மாதிரி எது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அந்த எனர்ஜியை பயன்படுத்துது, இது என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியா இல்லையா, அதாவது சூழல் நட்புடைமையானதா இல்லையா, ரைட், இதுல இருந்து என்னத்தை உற்பத்தி செய்யலாம், இதுல எது ரினியூவபிள் செய்ய முடியாதது, இது எங்க கிடைக்கும், இது எப்படி இது சுத்தமானது அல்லது சூழலுக்கு இது இந்த மாதிரி என்ன அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அகளை இமேஜினேட் பண்றது. அப்ப இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒரு சம்பவத்தை சொல்லி அல்லது ஒன்றை கொடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க சொல்லி அவங்க அந்த பிள்ளைகளை பழக்கலாம். உண்மையிலேயே இமேஜினேஷன் டெக்னிக்ங்கிறது ஒரு பிள்ளை வகுப்பறையில படிச்சத அந்த கொப்பியையும் புத்தகத்தையும் மூடி வச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி யோசிக்குமாக இருந்து அப்படி யோசனையில கொண்டு வந்து தெரியாததா கொப்பியை அல்லது புத்தகத்தை புரட்டி பார்த்து அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுமாக இருந்தான்னு சொல்லியிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு மறக்கிற வீதம் மிச்சம் குறைவாக இருக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இமேஜினேஷன் டெக்னிக்ங்கிறது மிக முக்கியமானது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்க இதை பயிற்றுவிக்கலாம். ரைட், அடுத்தது மைண்ட் மேப்னு நாங்க சொல்றோம். மைண்ட் மேப்புங்கிறது பெரிய பந்திகள்ல இருக்கிறது. இந்த நாங்க பிரித்து இப்படி கட்டம் கட்டமாக நாங்கள் எழுதி கொள்றதுக்கு மைண்ட் மேப்னு நாங்க சொல்லுவோம். உதாரணமாக தாவரங்கள் ஒட்டுதல் வந்தால் இந்த அரும்பொட்டு, கிளையொட்டு, முடியொட்டுன்னு நாங்க சொல்லுவோம். அதுல இருக்கிற பிரிவுகள் இப்படி பிரிக்கிறமா இருக்கும். அப்ப இதை விளங்கப்படுத்துற நேரம் ஆசிரியர்கள் இப்படி விளங்கப்படுத்துவாங்க. பந்தியில இருக்கிற பிள்ளைகள் வாசிங்க, ரைட், என்ன உதாரணம் என்ன சொல்லி கேட்டு அப்படி விளங்கப்படுத்துறதை விட இப்படி காட்சிப்படுத்துதல் மூலம் இதை விளங்கப்படுத்துறதாக இருந்தேன்னு சொன்னார். அதே மாதிரி வீடுகள்ல அவங்களையும் படிக்கிற நேரம் சும்மா வாசிக்கிறது, புத்தகத்தை வாசிக்கலையா போட்டு நாங்க அங்கே ஏதாவது ஒரு நாடகம் சீரியலை பாக்குறேன். அப்படி இல்லாம அவங்களோட சேர்ந்து இப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்களான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வழிகாட்டுறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் மைண்ட் மேப்ல என்ன ஆகிது. இப்போ உதாரணமா எக்ஸசைஸ், ஞாபகத்தை அதிகரிக்கிறதுக்கான பிரைன் எக்ஸசைஸ். அப்ப ஆப்போசிட் ஹேண்டை யூஸ் பண்றது. உதாரணம் எப்பயும் வலக்கையில செய்கிறார்கள், இடக்கையையும் பயன்படுத்துறதுக்கு எழுதுறது அல்லது ஏதாவது ஒன்று இடக்கையிலையும் அவங்களுக்கு செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது, பிரைன் சேலஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, சில நேரம் கேம்ஸ், அதாவது விளையாடுறதுக்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக சில பசில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்குறது, அடிக்கடி ரீட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே என்னன்னா அந்த மைண்ட் மேப் கொடுக்குற மைண்ட் மேப்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி இந்த ஃபேமஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அப்ப இதுல நீங்க எங்களுக்கு பார்க்க உதாரணமாக குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு ட்ராவல் பண்றதா இருந்தால் பெஸ்ட் ட்ராவல் என்ன, நடக்கிறது, பைக்ல போறது, அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நாங்கள் யூஸ் பண்றது, தனித்தனி வாகனத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அதே மாதிரி காராக இருந்தேன்னு சொன்னால் அதுல ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி வச்சுக்கொள்ள, இப்படி அப்ப ட்ராவல் வருது. அதே மாதிரி இங்கால மரம் நடுறதுன்ற ஒரு ஒன்று வருது, நாங்க சாப்பிட்றதுன்னு சொல்லி வருது. இப்படி சின்ன சின்னதாக பிரிச்சு அப்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு யூனிட்டை நாங்க ஒரு 2 பேப்பர்ல நாங்க இப்படி பிள்ளைகளை பிரிச்சு இப்படி நாங்க மார்க் பண்ணி கொடுத்தோம்னால் அப்ப 20 பக்கம் அல்லது 10 பக்கம் மீகிற ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யலாம் செஞ்சோம்னால் ஒரு 2 பக்கத்துல அப்படியே சுருக்கி இப்படி எழுதி கொள்ள எலுமகிக்கும். அவங்களுக்கு பரீட்சை கிட்ட நெருங்குற நேரம் ரெடி ஆகுறது லேசி. அவங்க இப்படி பிரிச்சு எழுதுற நேரமே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மைண்ட்ல பதிஞ்சிரும். கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸுக்கு, அதே மாதிரி விஷுவல் லேர்னர்ஸுக்கு இதை பார்க்கறதுனாக லேசாக விளங்கும். அதே மாதிரி நாங்க ஆடிட்டரி லேர்னர்ஸை அவங்களுக்கும் இதை 2 பேரை வச்சு டிஸ்கஷன் பண்ண வைக்க மெமோரியை அதிகரிச்சு கொள்ள இருக்கும். இப்படி நிறைய அடுத்த டூடுல்ஸ் நாங்க சொல்லுவோம். இது வரைகிறது, அதாவது உடற்பாகங்கள்ல அப்படியே வரைஞ்சி அதுக்கு பேர் குறிக்கிற இதை பிராக்டிக்கலாக நாங்கள் செய்ய வைக்கலாம். அப்படி செய்ய வைப்பதன் ஊடாக அவங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக ஆங்கிலத்தில் இருக்கிற நவுன் அண்ட் வேர்ப்ஸ் இதை படிக்கிறதுக்கு லேசான ஒரு மெத்தட் இந்த டூடுல்ஸ் வச்சுக்குது. ரைட், கண்ணு அப்ப இங்க என்ன செய்யும், அது பார்க்கும். அப்ப மூக்கு அது என்ன செய்யும், இப்ப இங்கால பேர் சொல்லி இங்கால வினை சொல்லிக்குது. இப்படி இந்த மாதிரியான ஒரு படத்தை கன்ற படம் நீக்குது. அப்ப இதுகளை எழுதி பேர்
குறிக்க அவங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி இந்த விஷயங்களை நாங்க சொல்லிக்கொள்ள இயலுமாக இருக்கும். அடுத்தது கலரிட்டு நாங்க சொல்லுவோம். உதாரணமாக ஒரு யூனிட்ல இருக்கிற சில விஷயங்களை வித்தியாசமான கலர்ல அவங்க எழுதி கொள்ள இயலுமாக இருக்கும் என்றால் அவங்க அந்த கலர் ஞாபகம் மாற நேரம் அந்த யூனிட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எனவே நான் இந்த நேரத்தை கருத்துல கொண்டு கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். இந்த மாதிரியான கலரிட்டை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு டெக்னிக். புக் மார்க் இது மிச்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது பிள்ளைகள் நாவல் வாசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, புத்தகம் வாசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம் என்றால் ஒரு மோட்டின் அல்லது அங்கர் இதர போர்டு எடுத்து வெட்டி இது மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள. அப்ப அவங்க இன்றைக்கு ஒரு யூனிட்டை வாசிக்கிறாங்களா இருந்தேன்னு என்றால் அவங்க இத இந்த கலர் ஒரு புத்தகத்துல ஒரு யூனிட்டை வாசிக்கிறாங்க. உதாரணமாக ஒளித்தொகுப்புன்ற ஒரு சப்ஜெக்டை வாசிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல வரக்கூடிய முக்கியமானது என்ன செய்யலாம்னா அந்த பகுதியில எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதி கொண்டதுக்கு பிறகு அவங்க அதை புக் மார்க் அந்த படிச்சு முடிக்கிறதுல அப்படியே வைப்பாங்க. அப்ப அப்படியே வச்சனைக்கும் திரும்பி அடுத்த நாள் வாசிக்கிற நேரம் இந்த புக் மார்க் எடுத்து அவங்க ஞாபகம், அதாவது ஒரு தரம் மீட்டி போட்டு திரும்பி அடுத்த யூனிட் போவாங்க, அடுத்ததுக்கு ஒரு புக் மார்க் எழுதுவாங்க. இப்ப எங்களுக்கு பார்க்க இடம் என்னென்றால் அந்த குறிப்பிட்ட அலகு பூரணமாக சப் யூனிட் எல்லாம் முடிஞ்சு பூரணமாக முடிகிற நேரம் ஒரு 10 உப அலகுகள் அதுல இருக்குமாம்டால் ஒரு அலகுல 10 உப அலகு இருக்குமாம்டால் 10 புக் மார்க் அவங்களோட கையில இருக்கும். இப்ப பார்த்தோம்டா அவங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் ரெடியாக இருக்கும். ஆகவே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற நேரம் அவங்களுக்கு லேசாக இருக்கும், பாடமாகிறது லேசாக இருக்கும், மனனம் செய்யறது அவங்களுக்கு லேசாக இருக்கும். இப்படி பல பெனிஃபிட் என்னென்றால் இதுல இருக்குது. சில நேரம் இப்படி வச்சுக்கொள்ளலாம், அவங்க வேற புத்தகம் உதாரணமாக ஸ்கூல்ல கொடுக்குற புத்தகத்தை வாசிக்கிற அதே நேரம் வேற நாவல் வாசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம், வேற புத்தகம் கதை புத்தகம் வாசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தால் அவங்க இதுல எழுதுற ஷார்ட் நோட்ஸ் அதுக்கு புக் மார்க்க வைக்கலாம். எனவே கதை வாசிக்கிறதுலாம் கடும் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இதை ஒரு தரம் பார்த்துட்டு அதை வாசிப்பாங்களாக இருந்தால் அவங்களுக்கு இதையும் மூட்டுவாங்க, அதுலயும் அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் இல்லாம பிடிக்காம நம்ம இருக்கலாம். அப்ப முடிகிற நேரம் நிறைய அவங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கையில். எனவே இந்த சிஸ்டத்தை அவங்களுக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் இந்த நேரம் கதைக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் நாங்க நேரத்தை கருத்துல கொண்டு நாங்க போறோம். அடுத்தது நிமோனிக்ன்ற ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். கணிதத்தை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இந்த பொட்மாஸ் தமிழ்ல சொல்றதாக இருந்தால் அன்பு இல்லாத பிள்ளையை பெற்றோர் கூட கவனிக்க மாட்டாங்க. அப்ப அன்புங்கிறது பி பிரெக்கெட்ஸ், அன்புங்கிறது அடைப்புக்குறி நாங்க சொல்லலாம். அதே மாதிரி ஓங்கிறது வந்துட்டு இல்ல, அதாவது இன்னு நாங்க சொல்லுவோம், அதாவது பிரித்தல் என்ற ஒரு விஷயம். அதாவது அதே மாதிரி பிரித்தல் என்றால் இன்னுன்னு சொல்லி வாரத்துக்கு வாரது பின்னத்துல வரக்கூடியது. அதாவது பிள்ளைங்கிறது பிரித்தல், அடுத்து பெற்றோர் பெருக்குதல், கூடங்கிறது கூட்டுதல், அடுத்தது கவனியாருங்கிறது கழித்தல் என்ற ஒரு விஷயம். அப்ப இந்த ஓர்டர்ல தான் ஒரு பிரேக்கெட்டை இல்லாமக்கணும், அது பின்னத்தை இல்லாமக்கணும், அடுத்தது பிரித்தல் ஒரு விஷயம், அதுக்கு பிறகுதான் நாங்க பெருக்குதல் செய்யணும், அதுக்கு பிறகு கூட்டல், அதுக்கு பிறகு கழித்தல். அப்போ ஒரு கணக்கு வருமானா இந்த ஓர்டர்ல முதலாவது நாங்க எப்படி பார்த்துக்கு வரணும்ன்றத ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு தமிழ்ல இருந்தால் தமிழ்ல, ஆங்கிலத்துல இருந்தாலும் ஆங்கிலத்துல, பொட்மாஸ்ன்னு சொல்லி நாங்க இப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். இது இல்லாம நம்ம நிறைய இருக்குது. என்னென்றால் உதாரணமாக தாக்கத்தொடர ஞாபகம் வச்சு கொள்றது ஒரு பாட்டு இருக்குது. என்னென்றால் இந்த பொன்னர் பிளாட்டினர் வரும் பாதக செயல் ஐயா, ஈழ தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுறும் போது மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனர். இது நாங்க 2000ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு படிச்சது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 20 வருஷத்துக்கு பிறகும் அது ஞாபகத்தில் நிற்குதுன்னு சொன்னால் அந்த ஒரு நிமோனிக் என்ற ஒரு விஷயம், ரைட்? அப்ப ஆவர்த்தன அட்டவணை பாடமாகிறது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பாட்டு இருக்கும். இப்படி பிள்ளைகள் பாட்டு படிக்கக்கூடிய அல்லது சில வசனங்களை அடிக்கடி ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் நாங்க முக்கியமான சில தியரிகளை இப்படியான சில விஷயங்கள்ல நாங்க அந்த பாட்டு மாதிரி, கவிதை மாதிரி, அல்லது இப்படியான சொற்கள் மாதிரி அவங்களுக்கு பாடமாகிறதுக்கு லேசானதுவாக நாங்க ஆக்கி வைப்போம் என்றால் அவங்க லேசாக அந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அவங்க அதை எக்ஸாம்பிள் எழுதக்கூடிய அல்லது வாழ்க்கையில பயன்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் இப்படியான சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கவும் வேணும். பெற்றோர்கள் இப்படி எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது கூடாகவும் எங்களுக்கு பிள்ளைகளை ஞாபக சக்தி அதிகரிக்கலாம். ஸ்பைடர் டயக்ராம் நாங்க சொல்லுவோம். இது என்னென்றால் ஸ்பைடர் அதுல கால்கள் மாதிரி ஒரு லைட் ரேஸ் சொல்லுவோம். இப்ப ஒளிக்கற்றைகள் என்றால் அது எப்படி இந்த ஒரு 10 விஷயம் இருக்குமானால் 10 விஷயத்தையும் இப்படி போட்டு நாங்க எழுதி கொள்றதுக்கு நாங்க அவங்களுக்கு ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்குது. நான் நினைக்கிறேன் கடைசி பகுதிக்கு வந்துக்கிறோம்.
எது எப்படி போனாலும் ஒரு பிள்ளோட ஞாபகத்துல வார விஷயத்தை நாங்க பார்த்தோம்னா அவங்க வாசிப்பதன் ஊடாக 20% ஞாபகத்துல நிற்கும். அவங்க வாசிக்கிறத செவிமடுப்பாங்களாம்டா அந்த சப்ஜெக்ட் 30% ஞாபகத்துல நிற்கும். அதே மாதிரி அத பார்ப்பாங்களாம்டால் கண்ணால கண்டு அதாவது கண்ணால பார்த்து அதை வாசித்து காதால கேட்பாங்களாம்டால் 40% ஞாபகத்துல நிற்கும். அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு சொல்லுவாங்களாம்டால் அது 50% ஞாபகத்துல நிற்கும். அதை செஞ்சும் பிராக்டிக்கலியாக செஞ்சும் பார்ப்பாங்களாம்டால் 60% ஞாபகம் நிற்கும். மொத்தமாக நாங்க பார்த்தோம்டால் உண்டை வாசிச்சு அதை காதால கேட்டு அதே நேரம் அதை கண்ணால பார்த்து அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் அதை பிராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம்டால் 90% அவங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்கட வீட்டுல பிள்ளைகள் படிக்கிற நேரம் எப்படி படிக்கிறாங்கிறத கொஞ்சம் நாங்க பார்த்து மேற்கிற டெக்னிக்கையும் நாங்க மேற்கிற டெக்னிக்ஸ்ல இதெல்லாம் மீக்கி. ஆகவே அந்த டெக்னிக் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயத்த கருத்துல கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை நாங்க ஞாபக சக்தி அதிகரிச்சு கொள்றதுக்கு நாங்க அவங்களோட லேர்னிங் வே என்ன ஸ்டைல் என்னன்னு பார்த்து அந்த ஸ்டைலுக்குள்ளிக்கிற டெக்னிக்ஸ்ல இது எல்லாம் கவர் பண்ணப்படுதாங்கிறது நாங்க பார்த்தோம்னால் எங்களோட பிள்ளைகளை அதிகமாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியவர்களாக மாற்றிடும். அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஞாபக கூம்பு என்று ஒன்றை உருவாக்கிக்கிறாங்க. அதாவது பெசிவ் லேர்னிங்கிறது என்னன்னு சொல்லிட்டால் அவங்க வாசிக்கிறது, காதால கேட்கிறது, கண்ணால பார்க்கிறது. அதே மாதிரி என்னன்னு சொல்லிட்டால் அத கண்ணால பார்த்து கொண்டு, அதாவது வெறுமனை வாசிப்பாங்கன்னா 10, வெறுமனை காதால கேட்பாங்கன்னா 20, சும்மா அப்படி பார்ப்பாங்களாம் சொன்னால் 30. ஆனால் அவங்க பார்த்து அதை வாசிச்சு அதை அந்த பார்த்து வாசிக்கிறத காதால கேட்பாங்களாம்னா 50ன்னு சொல்றாங்க. ஆக்டிவ் லேர்னிங்கிறது என்னன்னு சொல்லிட்டால் அவங்க அதை பார்த்து வாசிச்சு கண்ணால பார்த்து திரும்பி அந்த படிச்சத்தை இன்னொன்றுல எழுதி பார்ப்பாங்களாம்டால் அது 70% பதியும். அதை செஞ்சு பார்ப்பாங்களாம் செஞ்சிருந்தால் 90% பதியும் சொல்லி இப்படி ஒரு விஷயம் நீக்குது. இப்ப பெரும்பாலும் இப்படி படிக்கிறத ஊக்குவீங்க. அதாவது அவங்க இது எல்லாத்தையும் தகவலை உள்வாங்கி அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறது, டீச் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்களாம் சொன்னால் அது ஒன்று மகள் நீங்க படிப்பீங்கன்னு சொல்லி நாம கேட்டு கேட்கலாம், பாப்பாவோ உமாவோ, அல்லது இன்னொரு ஆளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பா அந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு ஒயிட் போர்டு மாதிரி அப்படி செட் பண்ணி, அல்லது ஒரு விஷுவல் ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு லேப்டாப்ல பிரசன்டேஷன் ஒன்று செஞ்சு எங்களுக்கு விளங்கப்படுத்துற மாதிரிக்கு, அல்லது ஒரு ஒயிட் ஒரு ஒரு போர்ட்ல ஒரு டிமைன் ஷீட்ல அல்லது பிரிஸ்டல் போர்டுன்னு நாங்க சொல்லுவோம், அந்த ஆர்ட் போர்ட்ல எழுதி அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகளை வீட்டுல ஏற்படுத்துற நேரங்கள்ல நாங்க அதிகமாக அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரித்து கொள்ள முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன கவிதைகளை வீட்டுல ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று வச்சுக்கொள்ளலும் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கவிதை ஆகிக்கலாம் அல்லது ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்கலாம், அதை எழுதி அவங்க அதுல டிஸ்பிளே பண்றது, அதுக்கு நாங்க கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்காக நாங்க அவங்களுக்கு பிரைஸ் கிவிங் மாதிரி அப்படி கொடுக்குறது, அவங்களோட கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க அதை திரும்பி டைப் பண்ணி ஒரு புத்தகம் மாதிரி ஒன்றை செய்யறது, அது கொஞ்சம் கூட இருந்தாலும் இப்படி மோட்டிவேட் பண்றது. அல்லது வீடுகள்ல வந்துட்டு எங்களோட ஃபேமிலி கேதரிங் மாதிரி வார நேரம் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்களை அரேஞ்ச் பண்ணி அவங்கள அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு மேடையா அமைச்சு கொடுக்கறதுனூடாக சோசியல் போபியாங்கிற அந்த பயத்தை எல்லாம் ஆக்கலாம், அவங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தலாம், அவங்க நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்துவோம். பாடசாலைன்னு வர நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இது ஒரு பாடசாலையோட சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறத. அப்ப எங்களோட வீடு எப்பயும் ஒரு பிராக்டிக்கலான ஒரு கற்றல் நடக்கிற இடமாக அதை அமல்படுத்துற இடமாக நாங்க ஆக்கி கொள்ளும் என்றால் எங்களோட பிள்ளைகள் நிறைய ஞாபகத்தில் வச்சு கொள்வாங்க. இந்த இடத்துல சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு 11 நிமிஷம் எங்களுக்கு தந்தத்தில் இருக்குது. ஏதாவது வினாக்கள் இருக்குமாம் சேர்த்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்க மிகவும் சிறந்த முறையில் தனது பிரசன்டேஷனை செஞ்ச வஹாப் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இது உங்களுக்கான நேரம். இதில் கேள்விகள் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியோ ஏதாவது முறையில் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். உங்களோட ஆடியோவை அன்மியூட் பண்ணி கேளுங்கள். இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபரீத் ரிஸ்வான் நீங்க உங்களோட ஆடியோவை அன்மியூட் பண்ணி கேளுங்க.
ஒரு மைக்க அன்மியூட் பண்ணினா சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது எப்படி நம்ம டைம் செட் பண்ணி படிக்கிறேன்டு? நீங்க டைம் டேபிள் எப்படி செட் பண்ணலாம்னு நீங்க கேக்குறீங்க? ஓ ரைட். நல்ல. அப்ப நாங்க இதுல லேர்னிங் ஸ்டைல் அண்ட் அவங்களோட மெமரி டெக்னிக் தான் இந்த இடத்துல சொன்னோம். நீங்க கேட்கறது டைம் டேபிள் செட் பண்ற சம்பந்தமாக. குறிப்பாக நாங்க அது ஒரு நீண்ட விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் நான் சுருக்கமா சொல்றேன் என்னென்னால், பிள்ளைகள் பாடம் படிக்கிறதுக்கு லேசான நேரம் அல்லது படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்துகிட்டு என்னென்னால், மகரிபு பிறகு இருந்து ஒரு 9 மணி மேக்சிமம் ஒரு 10 மணி அதுக்கு வேற படிக்க வைக்க வேணாம். என்னால் ஞாபகம் உருவாகிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒழுங்காக ஸ்டோரேஜ் செய்யறது. நாங்க படிக்கிறது ஒழுங்காக பதிவனமாக இருந்தனால் தூக்கம்ங்கிறது கட்டாயம். என்றால் இரவு நேரங்கள்ல தான் என்ன செய்வோம் என்றால், நாங்க இந்த அப்படி அதாவது ஒழுங்கற்ற முறையில் உள்வாங்கின விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக அதை பிரிந்து ஒரே ஒரு இடத்துக்கு போறதுக்கு தூக்கம் தேவை. பகலையில ஞாபகத்துல பதிகிறதை விட தூக்கத்துல இரவையில பதிகிறதுங்கிறது தான் கூட. அந்த வகையில ஒரு 9:30 10 மணி மேக்சிமம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வைக்கலாம். அதே மாதிரி நாங்க தஹஜ்ஜுத்னு நாங்க சொல்லுவோம். அந்த டைமுக்கு அவங்க நேரத்தோட எழும்பி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆகவே எங்களுக்கு பாடசாலை தவிர்ந்து அவங்களுக்கு வகுப்பு தவிர்ந்து அவங்களுக்கு சாப்பிடுற நேரம் இருக்குது, தூங்குற நேரம் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் நாங்க அந்த இல்லாமக்கப்படாது. சாப்பிடுறது, தூங்குறது, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இந்த மாதிரியான அதே மாதிரி எங்களுக்கு தேவையான ஆன்மீக ரீதியாக குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் போகும்னு சொல்லி நாங்க கணித்து அவற்றையும் கழித்து மிஞ்சி இருக்கிற நேரத்துல, அப்ப உதாரணமாக நான் சொல்றதா இருந்தால், மகரிபு தொழுதுகிட்டு அவங்க இருப்பாங்களாம்டால் ஒரு 2 பக்கம் குர்ஆனை ஓதிட்டு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்டா. பிறகு இஷா தொழுதுகிட்டு அவங்க படிப்பாங்களாம்டால் ஒரு 10 மணி வரைக்கும் நீக்கிற டைமை நாங்க அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாடத்துக்கு அப்ப அதுல நீண்ட நேரம் கதைக்கணும். குறிப்பாக சிலாக்கள் இருப்பாங்க, அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் நாங்க சொல்லுவோம். ஒரு கவனம் எவ்வளவு நேரம் ஒரு ஈக்கும் சொல்லி சிலாக்களுக்கு 35 நிமிஷம் இருக்கும், சிலாக்களுக்கு 45 நிமிஷம் இருக்கும், சிலாக்களுக்கு 25 நிமிஷம் இருக்கும். அப்ப எங்கட பிள்ளை ஒரு குந்துல எழும்பாம எவ்வளவு நிமிஷம் ஈக்கும்ங்கிறத நாங்க பார்த்து 35 நிமிஷம் நினைக்கும். நாங்க அதை 35 நிமிஷம் என்றால் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் பிரேக் பண்றதுக்கு நாங்க அவங்களுக்கு டைமை கொடுக்குற மாதிரி நாங்க டைம் டேபிளை செட் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்ப இது இப்படி அப்ப தஹஜ்ஜுத் நினைக்கும் அவங்களுக்கு அப்படியான வாய்ப்பை கொடுக்கலாம். அப்ப அந்த 5-10 நிமிஷத்துக்குள்ளுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லிட்டோம்னா, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் வீட்டு கார்டன்ல அப்படி கொஞ்சம் சுத்தி பாக்குறது, ஜன்னலால இயற்கை காட்சிகளை பார்க்கலுமாண்டால் அது, அல்லது வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் செய்யலுமாண்டால் அப்படி, அதாவது இந்த டிவி பாக்குறது, நாடகம் பாக்குறது, அல்லது அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடாம கொஞ்சம் பிரயோசனமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்து மற்ற நேரத்துல படிக்க வைக்கலாம். அப்ப இப்படி டைம் அவங்க பிரயோசனப்படுத்துவாங்களாம் அதிகமாக படிக்கலாம். இன்னமும் ஈக்குது அவங்களுக்கு எப்படி டைம் டேபிள் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளுக்கும் இப்படி ஆக்கி கொள்றது அவங்களுக்கு பொருத்தம். கட்டாயமாக நீங்க பாத்துக்கோங்க, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன், அவங்களோட கவனத்தை செலுத்துறதுக்கான, அதாவது எப்ப கவனம் கலையாம எவ்வளவு நேரம் இருப்பாங்க, அது மாதிரி நான் சொன்ன நேரத்துக்கு விளையாடுறதுக்கு, தூங்குறது, சாப்பிடுறது, குர்ஆன் ஓதுறது, ஸ்கூலுக்கு போறது, இதுக்கெல்லாம் நேரத்தை கழிச்சுட்டு மிஞ்சின டைமை நாங்க படிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன செய்யறோம்னா நாங்க ஆக்கி கொள்றது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படி ஒரு டைம் கூட போட்டுக்கொள்ளலாம். அடுத்த சந்தர்ப்பம் மிஹ்லார் அப்துல் மஜீத், நீங்க மைக்க ஆன் பண்ணி கதைக்கலாம். சிலாக்கள் அந்த அன்மியூட் பண்றதுக்கு கஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க. அன்மியூட் பண்ணி நீங்க கேட்டா உங்களோட மைக் அன்மியூட் ஆனா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அது வரைக்கும் இதுல கேள்வி கட்டிக்கிறாங்க, நான் அதை கேட்கிறேன், பிரச்சனை இல்லை. உங்களோட மைக்கை ஒன் பண்ணினா நீங்க சலாத்து சொல்லியோ அல்லது எப்படியோ நீங்க இந்த வாய்ஸ் இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அப்ப இதுல ஒரு கேள்வி கட்டிக்கிறேன்னா, 7 வயசு பிள்ளைக்கு இன்னமும் வாசிக்க தெரியாது, என்ன செய்யறது சொல்லி
ஆனால் இந்த சப்ஜெக்டோட தொடர்பு இல்லை என்றாலும் அவங்களுக்கு சொல்றோம் என்னென்னால், நீங்க அந்த பிள்ளைகளுக்கு எழுத்து ஏன் வாசிக்காங்கன்றதுக்கான நிறைய பிரச்சனைகள் நான் நினைக்கிறேன் பேரண்டிங் அந்த ப்ரோக்ராம்ல ஒரு கோர்ஸ் மாதிரி போகுது, அதுல நிறைய பாத்துக்கிறாங்க. இதுல நாங்க இல்லைன்றாலும் நான் சொல்றேன், அவங்களுக்கு சில நேரம் வாசிக்கிறது எழுதுறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். அதுக்கு நாங்க சொல்லுவோம் டிஸ்லெக்சியான்னு சொல்லி சில குறைபாடுகள் இருக்கலாம், மேபி இல்லாமலும் இருக்கலாம் உங்களோட பிள்ளைக்கு உண்டு. ரெண்டாவது அவங்களுக்கு வாசிக்கிறதுல வேற ஏதாவது கற்றல் இடர்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுகளுக்கு தான் சொல்லி கொஞ்சம் பாருங்க. ரெண்டாவது விஷயம், அவங்கள இந்த எழுத்துக்கள் அவங்களுக்கு சரியான முறையில அதாவது ப்ரீ ஸ்கூல்ல மற்ற ஸ்கூல்கள் எல்லாம் சரியான முறையில கிடைச்சிக்குதான்னு சொல்லி பாருங்க. இதுகள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே சரியாக இருந்து அவங்களை வாசிக்காங்க இல்லைன்றால் அவங்கள கட்டாயமாக கொஞ்சம் ஒரு கவுன்சிலர் கிட்ட காட்டுறது நல்லது. அது இல்லாம வீட்டுல பெற்றோர்கள் என்ன செய்யலாம் என்றால், முக்கியமாக அந்த உயிர் எழுத்துக்கள் மற்ற உயிர்மை எழுத்துக்கள் இப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்க சின்ன கிளாஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு மாதிரி கொஞ்சம் அதை ஒரு விளையாட்டாக படிப்பி அவங்களோட எப்படி லேர்னிங் ஸ்டைலுங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் விளையாட்டு மாதிரி நாங்க அவங்களுக்கு கற்பிக்கலாம். உதாரணமாக ஒரு வித்தியாசமான கலர்ல மீன் மாதிரி நாங்க அட்டைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு அதை நாங்க பெரிய ஒரு வட்டத்துல நாங்க போட்டுட்டு அதுல சின்ன சின்ன இரும்பு கம்பிகள் அல்லது ஸ்டெப்லர் பின்ன நாங்க பின் பண்ணிட்டு ஒரு தூண்டில் மாதிரி உண்டை கட்டி அதுல நாங்க ஒரு காந்தத்தை உண்டை நாங்க அதுல கட்டிட்டு, இப்ப நீங்க இந்த பிங்க் கலர்ல அதை அந்த மீனை நீங்க பிடிங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டு அவங்க பிடிச்சிருந்தாங்க அதுல ஒட்டி வரும், அதுல என்ன எழுதிங்கன்னு பார்த்துட்டு இந்த வாரத்துல ஒரு 10 சொல் எழுதுங்க அல்ல ஒரு 5 சொல் எழுதுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை வாசிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாசிச்சு பழகுறது. இந்த மாதிரியான சின்ன உதாரணமாப்பா பெரிய சொல் இல்லாமப்பா டி படின்னு சொல்லி அப்படி இப்ப நடன்னு சொல்லி அப்படி குறிப்பிட்ட ஒரு சொல் எடுத்த வரைக்கும் அதுல இருந்து 2 எழுத்து வார சொற்களை நாங்க அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி நிறைய வீட்டுல இருந்து நாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு பழக்கலாம். எனக்கு தெரியாத நிலைமை என்னன்னு சொல்லி அப்படி ஒரு வேலைக்கு எங்களுக்கு வரையிலுமே இருக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரயோசனமான ஒரு செஷன். இந்த செஷனை வழங்கிய ஆசிரியருக்கு அல்லாஹ் தஆலா எதிர்காலத்து உடல் உள்ள அறிவு ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, என்ற கேள்வி என்னென்னா, இந்த மகன் கிரேட் 10 படிக்கிறாரு. நீங்க சொன்ன தகவலின்படி அவர் ஒடிட்டரி நிலையிலிருந்து கற்கக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு இப்பவும் கூட அவருக்கு பக்கத்துல உம்மா இருந்து படிக்கிற விஷயங்களை வாசிச்சு காட்டணும். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் வருவாரு. இந்த நிலை தொடர்ந்து போகுமா? இது நல்லமான்னு கேட்டுக்கொள்றேன். நல்ல நான் அது தொடர்ந்து இருக்கிறது நல்லமா சார்? இந்த ப்ரோக்ராம் போற நேரம் நான் அதுக்கான விடையும் சொன்னேன், ஆனால் இப்படி பிரிச்சு சொல்லல. என்னென்னால் தொடர்ந்தும் உம்மா இல்லாடி வாப்பா இல்லாடி யாரும் ஈக்கிறங்கிறது உண்மையிலே அது கொஞ்சம் நல்ல இல்லைங்கிற ஒரு விஷயம். தொடர்ச்சியாக நாங்க இருப்போம் இல்லாம இருப்போம், அப்போ ஒரு ஆள் இல்லாம அவர் படிக்க மாட்டார். அவரை இப்ப ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இப்ப வாசிச்சு காட்டணுங்கிறத அவரை நாங்க ஒரு ரெக்கார்டர் உண்டு அதாவது ஆடியோ ரெக்கார்டர் உண்டு நாங்க கொடுத்து அவரை அதை ரெக்கார்ட் அவரு சத்தமாக வாசிக்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்றது வச்சுட்டு அதை அவரை கேட்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது. அப்ப இன்னொரு ஆள் வாசிச்சு காட்டணும்ன்ற தேவை அவருக்கு இருக்க மாட்டாது. அப்ப அவரே சத்தம் விட்டு வாசிப்பாரு. அதுக்கு பிறகு அவரை அதை செவி மடுக்கிறதுக்கு ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுக்க எல்லாமே இருக்கு. அதை நாங்க திடீர்னு இப்படி சார் சொல்லிக்கிறாரு, இந்த ப்ரோக்ராமுக்கு போனேன், நீ தான் வாசிக்கணும், நீ தான் இருக்கக்கூடாது, ஆடியோ ரெக்கார்டர் நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறோம், வாசிச்சு இந்த இப்படி எல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் செய்யறோம், நீங்க இதை கட்டாயம் கேட்கத்தான் வேணும்னு திணிக்காம கொஞ்சம் ரைட் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த உண்மை கூடைக்காவோ அந்த நேரத்தை படிப்படியாக அவருக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை கூட்டலாம். என்னன்னா 2 விஷயம் இருக்கிறாங்க. ஒன்று, அவர் சுயமாக வாசிப்பார். ஆடிட்டோரி லேர்னர்னால் அவர் வாசிப்பது அவரை காதுக்கு கேட்கும், அவர் படிப்பாரு. தேவைப்பட்ட நேரமா வந்து வாசிச்சு காட்ட தேவையில்லை, அவரு ரெக்கார்டிங்க போட்டு அவர் கேட்பாரு. அது இன்னமும் திரும்பி மீள உறுதிப்படுத்தப்படும். நிறைய விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்துல நிற்கும். அன்ஃபஸா நீங்க கேட்கலாம் இப்ப. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது சியான் கேட்கிறேன். இந்த மகன் அப்துல்லா சியான் அவரு இந்த முறை தான் ஸ்காலர்ஷிப் எடுக்க போறாரு. அதே மாதிரி என் மகள் மூத்த மகள் அவள் இந்த முறை மார்ச்ல ஓ லெவல் எடுக்க போறாங்க. அப்போ உங்களோட நிகழ்ச்சி ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்றேன். என்ன கேள்வி என்னன்னு சொன்னா, என் மகன் வந்து
சரியா உட்கார்ந்து படிக்கிறார் இல்ல. இன்ட்ரெஸ்டா அந்த உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஏன் ஒரு அரை வாரம் கூட அவர் உட்கார்ந்து ஒரு படிக்கிறார் இல்ல. மத்தபடி இதுவரைக்கும் அவர் ஒரு எக்ஸாம் கூட ஃபேஸ் பண்ணல. இப்போ உதாரணமா 3ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எக்ஸாம். அது மட்டும் ஸ்கூல்ல எக்ஸாம் இல்ல. இப்ப 3ஆம் ஆண்டு அவர் எடுத்ததுக்கு பிறகு 4ஆம் ஆண்டு கொரோனா, இப்ப 5ஆம் ஆண்டுக்கு வந்துட்டாரு. இதுவரையும் ஒரு எக்ஸாம் கூட அவர் ஃபேஸ் பண்ணல. இப்ப இந்த நிலைமையில நாங்க எப்படி ஸ்காலர்ஷிப்பா அவருக்கு ஃபேஸ் பண்ண வைக்கிறதுங்கிற பெரிய ஒரு இடர்பாடுல நாங்களும் இருக்கிறோம். அதே மாதிரி அவரை உட்கார்ந்து இவரை எப்படி நாங்க கைட் பண்றதுங்கிறது ஒரு சவாலுக்குரிய விஷயம். இப்ப இந்த கேள்வி நீங்க பதில் சொன்னா எல்லாருக்கும் அது பிரயோசனம். உண்மையிலேயே எந்த மகனுக்கு மட்டுமல்ல, இதுவரை காலமும் இருந்த எல்லா பெற்றோர்களுக்கும் இதே நிலைமை. அதாவது 3ஆம் ஆண்டு வரையும் எந்த எக்ஸாமும் ஸ்கூலால அவர் ஃபேஸ் பண்ணல. இப்ப 4ஆம் ஆண்டு முடிஞ்ச 5ஆம் ஆண்டு பெரிய ஒரு நாங்க எதிர்நோக்கி நிக்கிறோம் வந்து ஸ்காலர்ஷிப். அப்ப எப்படி முத அவரு ஃபேஸ் பண்ணணும் எக்ஸாம் என்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. நல்ல ஒரு விஷயம். இந்த என்னனால் இதுக்கு சில பதில் இப்படி நிக்குது. உதாரணமா 4ஆம் ஆண்டு கொரோனா இல்ல, கொரோனாவால புள்ள போகல. ஆனா அந்த டைம்ல அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு அப்படியான பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்னன்னால் சில பிராக்டிக்கலாக எக்ஸாம் அப்படி செய்யக்கூடிய மாடல் பேப்பர் மற்றகள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து இப்ப இங்க எப்படி நடந்து காமிச்சிருந்தாலும் எங்கட பகுதிகள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல பேரண்ட்ஸுக்கு பேப்பர் அனுப்புவாங்க. கிரேட் 3 பிள்ளைகளுக்கும் சில பேப்பர்கள் அனுப்புவாங்க. அந்த பேப்பர் எடுத்து பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம் விசிட் பண்ண வச்சுட்டு அந்த விட எல்லாத்தையும் அனுப்புவாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஈக்குது இங்கால பகுதியில. அப்படி அங்க நடக்கல, உங்களோட கதையில அப்படி நடக்கலன்ற மாதிரி எனக்கு ஈக்குது. இப்ப என்ன செய்யலாமான்னா தொடர்ந்தும் கொரோனா இருக்குது என்றால் இப்ப கூட அதை ட்ரை பண்ணலாம். அப்படி அவங்க குறிப்பிட்ட ஆசிரியர்கள்கிட்ட மாடல் பேப்பர்ஸ் செட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பினா நீங்க பிரிண்ட் பண்ணி அல்லது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சின்ன எக்ஸாம் பாரிய அளவில் இல்லாம அவங்களுக்கு ஒரு 2 கேள்வி ஆரம்பத்துல இருந்து கஷ்டமாகிக்குமா ஒரு 3 கேள்வி ஒரு 5 கேள்வி என்றால் பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்புக்கு ஷிட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்க பெரிய அதே மாதிரி மாடல் கேள்விகள் எல்லாத்தையும் ஒரே தரத்துல கொடுக்குற நேரம் பிள்ளைகளை அறவே வெறுத்து ஒன்றுமே இல்லாம பேத்துருவாங்க. என்னால அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இந்த கொரோனா டைம்ங்கிறதால. அப்ப இங்கால பக்கம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. அவங்க வாட்ஸ்அப் குரூப்பே கிரேட் 5 இருக்கிற பிள்ளைகள் நம்ம எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா மாடல் பேப்பர்ஸும் செஞ்சாங்க. அதே மாதிரி கிரேட் 4 இருக்கிற பிள்ளைகளுக்கும் செஞ்சாங்க. கிரேட் 2 இருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட என்னன்னா அப்படியெல்லாம் நிறைய வேலைகளை செஞ்சாங்க. மாடல் பேப்பர்ஸ் இருக்குது, ஜப்னா வேற இடங்கள்ல. இப்ப எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஒரு இது ஒன்று வந்துக்குது என்னென்னால் கிரேட் 1க்கு மெட்ஸ் மாடல் பேப்பர், கிரேட் 2க்கு மெட்ஸ் மாடல் பேப்பர். அப்ப எனக்கு இப்ப கிட்டத்தட்ட கிரேட் 1க்கு எங்கட மகன் கிரேட் 1 படிக்கிறாரு. நான் அந்த ப்ராக்டிகல்ல சொல்றேன், இந்த வருஷம் கிரேட் 1க்கு போறாரு. அப்ப அவருக்கு நாங்க என்ன செஞ்சோம்னா இப்ப கிரேட் 1க்குரிய மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்க எங்கட இன்னொரு சார் அவர மகனும் வந்துட்டேன், அவர் காலேஜ் எஜுகேஷன் லெக்சர் ஆகிக்கிறாரு. ஸோ அவர மகனுக்கு அவர் எடுத்தது எனக்கு ஷேர் பண்ணிக்கிறாரு. நான் இப்ப பிரிண்ட் பண்ணி எங்கட மகனுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன். ஸோ நீங்க என்ன செய்யலாம் என்றால் வீட்டுல அப்படியான ஏற்பாடுகளை செய்யலாம். இது முதலாவது விஷயம். 2வது வீட்டுல செய்யறதுக்கு இருக்கணுமே சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உண்மையாக இந்த டைம்ல கொரோனாண்டத்தால நிறைய படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதெல்லாம் இல்லாம போய் வீட்டுல செல்லம் கொடுத்து அவங்க விளையாடுறதுக்கு போனோ டிவியோ அல்லது வேற மாதிரி எப்படியோ ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் அப்படி இருக்குது. சிலாக்கள் இருக்கிறாங்க ADHD என்ற பிள்ளைகள் அறவே இருக்க மாட்டாங்க, அது வேற ஹேண்டில் பண்ணணும். சாதாரண பிள்ளைகள் அப்படி வீட்டுல இல்லாம போறாங்களான்னு சொன்னால் அப்படி கஷ்டமாயிருந்தால் அது அந்த என்வாயன்மெண்ட்ல ஏற்பட்ட ஒரு இஷ்யூவாக நாங்க பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் எங்கட பிள்ளைகள் எப்படி உதாரணமாக எங்கட மகன் நான் அந்த எங்கட மகன் சொல்றேன்னால் எனக்கும் அப்படியான பிள்ளை ஈக்குதுங்கிறதுல நாங்க அந்த அனுபவத்தை சொல்றதா இருந்தால் அவர் இருந்து படிங்கன்னா படிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு சித்திரம் வரையறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அப்ப அவருக்கு என்னென்றால் நாங்க மெச்சையும் எழுத்துக்களையும் கூட வரைதல் ஊடாக இந்த கலர் பண்றது ஊடாக நிறைய கலர்களை வாங்கி கொடுத்தோம். அப்ப அதுக்கு மெச்சுக்குரியதெல்லாம் கலர் பண்ணுவாரு. அப்ப இதை எண்ணி சொல்லுங்க எண்ணி சொல்லுவாரு. இந்த மாதிரி அவரை கலர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல அவரை கலர் பண்ண வைக்கிறது உட்கார வச்சு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கதைச்சு அவருக்கு இப்ப கிரேட் 1க்கு போறாரு. நல்லா வாசிக்க ஏறும் அவருக்கு. இப்ப ஓரளவுக்கு வாசிக்கிறதுக்கு ஏறும். அவர் இந்த வருஷம் தான் கிரேட் 1க்கு போறாரு. அவ்வளவுக்கு வாசிக்க வேணும்னு தேவையும் இல்லை. அப்ப இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்றால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து
அந்த இன்ட்ரெஸ்டினூடாக இப்ப நாங்க எப்படி சொல்றோம்னா சில பிள்ளைகள் கிரவுண்டுக்கே போவாங்க. நாங்க இதை பிராக்டிக்கலா பார்த்தது. அப்ப கிரவுண்டுக்கு ஃபுட்பாலையும் தூக்கிட்டு போகக்கூடிய பிள்ளைகள் இப்ப எல்லாம் முந்தி. அப்ப அவங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறனால் அங்க ஒரு ஃபுட்பால் கோச்சர் ஒரு ஆளையும் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அவங்களுக்கும் ஒரு போலையும் வாங்கி கொடுத்து அந்த ஃபுட்பால் கோச்சர் தான் நினைச்சு வரமாண்டால் ஒரு போல் அடிக்கிற நேரம் ஒரு எழுத்தை சொல்லுவாங்க. அந்த எழுத்தை அவர் கையால காட்டுவார், இதான அந்த எழுத்துன்னு சொல்லி. இப்படி எல்லாம் என்ன என்றால் அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி படிச்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க செய்யறதுதான் நிச்சயம் பொருத்தம். அதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக, கலர்ஃபுல்லாக, கவர்ச்சியாக, அவங்களுக்கு சில நேரங்கள்ல அவங்களுக்கு மல்டிமீடியா யூஸ் பண்ண வேண்டி வருமானால், லேப்டாப் யூஸ் பண்ண வேண்டி வருமானால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாட்டு கேட்டு அப்படி படிக்கக்கூடிய ஆகலாம்னா அதுக்கேற்ற மாதிரிக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லி அப்படித்தான் நாங்க அவங்களுக்கு ஏற்பாடுகளை செய்யணும். இப்ப கிரேட் 4ல இருந்து 5க்கு வாரங்கிற நேரம் நிறைய எப்டிடியூட் செய்ய வேண்டி வரும். ஐக்யூ கேள்விகள் எல்லாம் மீக்கும் அதுல. அப்ப அதுகளை எங்களோட நடைமுறை ரீதியாக நாங்க சாதாரணமாக ஈக்கிற நேரம் கொப்பி புத்தகங்கள் எல்லாம் வச்சு கொண்டு படிக்கிறேங்கிறத விட நாங்க கொஞ்சம் ரெடி ஆகி சாதாரணமாக சும்மா நோமலாக பிராக்டிக்கலாக கேட்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படி கேள்வி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உட்கார இயலாத பிள்ளைகள்ங்கிற ஆட்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து அவங்களோட பாணியில கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும், ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும் பேரண்ட்ஸ். நான் நினைக்கிறேன். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கத்தை மிச்சம் கட்டுப்படுத்துறது எப்படிமா? தூக்கத்தை மிச்சம் கட்டுப்படுத்துறது, அதிக தூக்கம் அதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு கேக்குறீங்க? அதாவது கடுமையாக தூக்கம் வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு கேக்குறீங்க? ஓகே, அப்படித்தான். ஓகே, படிக்க முடியும் உங்களுக்கு கேக்குறீங்களா அல்லது வேற யாருக்கு கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன் தூக்கம் வருதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. உதாரணமாக டயர்டா இருந்தா தூங்குவாங்க பிள்ளைகள். நம்ம விளையாடிக்கு இருப்பாங்களாம் நைட்ல தூங்கிடுவாங்க நேரத்தோட, ரைட்? அந்த மாதிரியானது ஒரு விஷயம் இருக்குது. சில பிள்ளைகள் புத்தகத்தை பார்த்துட்டு தூக்கம் வைத்திடும். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களோட பாடி கண்டிஷனை வச்சுக்கொண்டு உடம்பு பெருத்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான இருக்கிற பிள்ளைகளும் அப்படி தூக்கம் வரும். இப்ப நீங்க சொல்றது உங்களுக்கா உங்களோட பிள்ளைகளுக்காங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப புத்தகத்தை பார்த்ததுடைய தூக்கம் வர பிள்ளைகளுக்கு ஏன் படிக்கணும்ன்ற எய்ம் இல்லாம நோக்கம் இல்லைன்னு சொன்னா தூக்கம் வைத்திடும். உதாரணமாக புத்தகத்தை பார்த்தோன்னைக்கும் அதுல ஒரு சொல் வந்தால் அந்த சொல்லை வச்சுக்கொண்டு அவங்க அந்த பாடத்தோட தொடர்பு இல்லாத வேற கற்பனைக்கு போனாலும் தூக்கம் வைத்திடும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தூக்கம் வைத்திடும். இந்த மாதிரியான விஷயங்களும் நீக்குது. அப்ப படிக்காம அப்படி தூக்கம் போறதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஏன் படிக்கவும், இதேன் படிக்கணும், படிக்கிறதுக்கு குறிக்கிற ஆர்வம், விருப்பம், அவங்களோட கோல் செட்டிங். உதாரணமாக ஓலவெல்ல நான் 9 எடுக்கணும் செட்டிங் அப்படி செட் பண்ணி ஒரு ஆளுக்கு தூக்கம் போகாது. நான் இந்த முறை தவணையில நிறைய மார்க்ஸ் வாங்கணும், எப்படியாவது நான் ட்ரை பண்ணி படிக்கணும் எய்மிக்கிறாங்களுக்கு தூக்கம் போகாது, ரைட்? அப்ப அவங்களுக்கு படிப்புல மேலுக்கு வரணுங்கிற கனவு இருக்குமாண்டால் அந்த கனவு அவங்கள தூங்க விடாது என்று நாங்க அப்துல் கலாம் சொல்றத பார்க்க மேலும் எங்களுக்கு பார்க்கலும். உதாரணமாக நாளைக்கு ட்ரிப் போறது கடும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அன்னைக்கு 3 மணிக்கு எழும்பி நாங்க ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எங்கடா விடியுதுன்னு சொல்லி பார்த்துக்கிருப்போம். எங்களுக்கு ஏதாவது வாப்பா ஒரு நம்மளுக்கு விரும்பின ஒரு பொருள் ஒன்றை வாங்கிட்டு வருவாரு, நைட்டுக்கு 11 மணி ஆனாலும் அதை நாம பார்த்துட்டு தான் தூங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாண்டால் அந்த தூக்கம் போகாது. இப்ப சுருக்கமா சொல்றது என்னென்றால் எதுல ஆர்வம் அதிகமாகிக்குதோ, ஆசை கூட இருக்குதோ அந்த விஷயத்தை அடையும் பெறங்காட்டிலும் அவங்களுக்கு தூக்கம் போகாது. அப்ப பிள்ளைகளா இருந்தா நீங்க அவங்களுக்கு இந்த விருப்பம் படிக்கிறதுல இருக்குதான்னு சொல்லி ஆர்வத்தை கூட்டணும். அது நம்மளுக்கு ஈக்குமாண்டால் நாங்க அப்படியான தூக்கம் இதை கொஞ்சம் விருப்பப்படுத்தி கொள்ளணும். அப்ப இதுல இருக்கிற நனவுகள் என்ன, இது செய்யலாட்டி வார தீமைகள் என்னங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நாங்க லொஜிக்கலாக நாங்க போய் கொஞ்சம் சிந்திச்சு எங்களோட கொக்னிஷன் நாங்க சொல்லுவோம், எங்களோட அருகையை கொஞ்சம் நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எங்களுக்குள்ள செல்ஃப் டோக்கிங், ரைட்? நாங்க இப்படி எல்லாம் போனோம்னா எங்களை இலக்கை அடைஞ்சு கொள்ள முடியாது, நாம இப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சி படிச்சாதான் நாங்க படிக்கலாம், இந்த முன்னேறலாம், இந்த மாதிரியான சில செல்ஃப் டோக்கிங் இதுகள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் மத்தியில் ஏற்படுத்துறதோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் நாளாந்த நடைமுறைகளையும் நாங்க மாற்றிட்டு கொண்டு வரணும். அதிகமாக பொடி டயர்டாக மாதிரி விளையாடிக்கிட்டு கஷ்டப்பட்டு வர பிள்ளைகள் எப்படி மட்டும் தூங்கிடுவாங்க. அப்ப அவங்கள கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் மற்றும் பிசிக்கலாக அவங்க கஷ்டப்படுற அந்த விளையாடுறதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு அவங்கள சாப்பிடுற விஷயத்திலையும் கொஞ்சம் நாங்க பொடி டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஹெவியான ஃபுட்ஸ் அவங்க சாப்பிடுவாங்களா இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும்.
அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சு கொண்டு அவங்களுக்கு ஃபுட் கல்ச்சரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட கோலையும் சரியாக செட் பண்ணி அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸையும் மிச்சம் டயர்டாக மாதிரி நாங்கள் பார்த்து கொள்வோம்னா எங்களுக்கு அந்த தூக்கத்தை குறைச்சு கொள்ள ஆக முக்கியம் எய்ம் செட் பண்றது, ரெண்டாவது ஃபுட், மூணாவது பாடி. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க செட் பண்ணுவோம் என்றால் அந்த தூக்கத்தை கொஞ்சம் எங்களுக்கு குறைச்சிக்கொள்ள இருக்கும். கடைசியாக ஃபஹ்மா அவங்களோட நாங்க இந்த கேள்வி பதில முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஃபஹ்மா, ஃபஹ்மா கேக்குறீங்களா நீங்க? ஓகே, இவ்வளவு நேரம் மிக பிரயோசனமாக எங்களை அதாவது ப்ரோக்ராமை நடத்தி முடிச்ச எங்களோட வஹாப் பிரதர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. சார் நீங்க இத முடிச்சா ஓகே. ஓகே, இந்த என்னனால் இதுல நம்ம 2 கேள்வி கட்டிக்கிறாங்க, இருந்தாலும் நாங்க டைமை கருத்துல கொண்டு நாங்க இதை கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுமோன்னு தெரியா உண்டு. A-level இதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க சுருக்கமா சொன்ன இந்த லேர்னிங் டெக்னிக்ஸ்கள் எங்களுக்கு பயன்படுத்த இருக்கும். அதுக்கு மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் நாங்க கண்டக்ட் பண்ணலாம். அடுத்தது ஆசிரியரிடம் படிப்பதை விட தனியாக அருகில் வைத்து நாம் எமது பிள்ளைக்கு விளங்கப்படுத்தும் போது விளங்குகிறது என்று சொல்லிக்கிறாங்க. ஏஜ் 12 நாங்க இந்த கொரோனா காலத்துல நாங்க சொல்றோம் என்னென்றால் ஹோம் லேர்னிங்கிறத கட்டாயமாக நீங்க டெவலப் பண்ணுங்க. வீட்டுல ஒரு உமாவும் அப்பாவும் ஆசிரியர் அழிக்கிறது தான் இந்த காலத்துக்கு மிக பொருத்தம். எனவே பேரண்ட்ஸ் கட்டாயமாக படிங்க, அவங்களோட அப்டேட் பண்ணுங்க, புத்தகத்துல வாசிங்க, உங்களுக்கு ஏழும். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சது A-level படிச்ச பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற வகையில யூடியூப் அது இதுகள்லாம் பிள்ளைகளுக்கு அனுப்பாம நாங்க கொஞ்சம் அதை பார்க்கறது கூடாக பிள்ளைகளோட சேர்த்து படிக்கிறது கூடாக நிறைய விஷயங்கள்ல வச்சு நாங்க கொஞ்சம் கைட் பண்ணலாம். நாங்க எனவே அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்து கொள்ள. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களோட எப்படி திரும்பி கன்சல்ட் பண்றதுக்கு கவுன்சிலிங் அப்படி தேவைன்னு சொன்னாலும் உங்களை எப்படி கண்டக்ட் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அடுத்தது போன் யூஸ் பண்றாங்க, போனை தந்தா தான் படிப்போம்னு சொல்லி சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. போனுக்கு எடிக்ட் ஆன ஒரு ஆளை எப்படி நாங்க அதை இது பண்றோம்னு சொல்லி. உண்மையிலே எடிக்ஷன்ங்கிறது எடிக்ட் ஆகிற வரைக்கும் போனை கொடுத்தது பிறகு அதுக்கு பிறகு மீட்டுறதுல நிறைய சவால் இருக்குது இந்த காலத்துல. அதுக்கு வெட்டொண்டு துண்டு 2 அல்லது 1 வேர்ட் ஆன்சர்ல எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பேரண்ட்ஸோட நேச்சர், பிள்ளையோட நேச்சர், வீட்டு சூழல், எவ்வளவு தூரம் எடிக்ட் ஆகிக்கிறாங்க, என்னத்துல எடிக்ட் ஆகிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அதுக்கு நாங்க எங்களுக்கு பேச இருக்கும் நான் இந்த இடத்துல சொல்றேன். அடுத்தது எனது மூவ் ஆன் கொஸ்டின் ஒரு கேட்டுக்கிறாங்க. மை சிஸ்டர் சன் O-level வெரி இன்ட்ரெஸ்ட் டு பிளே கேம், ஹவு டு டீச் ஹிம். அவருக்கு இன்ட்ரெஸ்டாக விளையாடுறது பிளே கேம்னா போன்ல நான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட நேரத்தை வரையறத அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச நேரத்துல படிக்க வைக்கலாம். அவர் அறவே இல்லாம ஆக்குறதுனூடாக அவர் படிக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துட்டு நீங்க படிங்க, உடல் முடிஞ்சது பிறகு நாங்க பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணலாம், அல்லது ஒரு கவுன்சிலர் அட்வைஸ் அவருக்கு கட்டாயமா தேவை. OL டிசம்பர் செய்யற எனக்கு ப்ளீஸ் அட்வைஸ் சொல்லுங்க. OL டிசம்பர்லன்னா அடுத்த வருஷம் வைக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க O-level செய்யறாங்களுக்கு ஹவு டு ஃபேஸ் எக்ஸாம்னு சொல்லி நாங்க மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற ஐடியா ஒன்று இருக்குது இந்த ஜூம்ல. அந்த வகையில நான் நினைக்கிறேன் அப்படியான மாணவர்கள் இதுல ஜாயின் பண்ணுவதனூடாக அவங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம சேர்த்துக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது எங்களோட மஜபின் சிஸ்டர் எங்களோட நம்பர் எப்படி போன் நம்பரை நாங்க பிறகு இது பண்றத அவங்க கேட்டுக்கிறாங்க. நாங்க குரூப்ல கொடுப்போமே. குரூப்ல நாங்க அப்ப அந்த நம்பரை நாங்க கொடுப்போம். ஓகே, நான் நினைக்கிறேன் எனக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளுக்கு தரப்பட்ட இந்த விஷயங்கள்ல சில விஷயங்களை நாங்க சொல்லிக்கிறோம். நான் நினைக்கிறேன் 7 மாணவர் வரைக்கும் சுருக்கமாக சில விஷயங்களை நாங்க கலந்துரையாடினோம். அதுல நிறைய பிரயோஜனங்கள் இருந்திருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஷால்லா மேலதிகமான சில விஷயங்களை நாங்க எங்களோட கவுன்சிலர்ஸ் போறதால எங்களோட பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ் அதே மாதிரி தேவையான ஆட்களுக்கும் தொடர்ந்து தாரத்துக்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் ஒரு செய்தியையும் நீங்க தனிப்பட்ட முறையிலையும் தொடர்பு கொள்ளலாம் அந்த செய்தியையும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை நாங்க இப்ப முடிச்சு கொள்வோம். வாய்ப்பளித்த அல்லாஹ் தாலாவுக்கும் இது ஏற்பாடு செய்த எங்களோட விஷன் நாங்க ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் போறோம். உண்மையாக எங்களோட சமூகத்துக்கு இந்த கவுன்சிலிங் விஷயம் கிடைக்கணுங்கிறதுல
கஷ்டப்பட்டு கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களோட இந்த ஃபோரம் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வகையில இந்த ஃபோரத்தில் இருக்கிற மிக முக்கியமான உறுப்பினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேணும் என்ற அந்த பிரார்த்தனையோடு எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து எதிர்காலங்களிலே சிறந்த வளங்களாக வரணும்ங்கிறதுல பெற்றோர்களும் நாங்க மற்றவர்களும் முயற்சி செய்வோம். எங்களுடைய நாடு ஒரு வளமுள்ள நாடாக மாறுறதுக்கு எங்கட பங்களிப்பு செய்யணும் என்றால் நாங்களும் கற்றவர்களாக மாறணும். மறுமையில எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நாங்கள் படித்து தெரிந்து கொண்டு செயற்படணும் என்ற வகையிலே நாங்கள் கற்றவர்களாக மாற வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா துணை புரிய வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஃபோரத்துக்கும் இங்கு கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாக்ர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.